பாலைவனமாய் இருந்த எங்களை
இந்த மனமகிழ்ச்சி அந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற பரிசுத்தவான்களே, சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வார்த்தைகள் ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம், verses 1 to 7, அதிலிருந்து 7 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். முதல் ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி, அவர், நீ விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி காற்றண்டையில் ஒழித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க தாகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி காற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. வாசிக்கப்பட்ட தேவனுடைய தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை போக்குவாராக. இந்த வார்த்தைகளை கொடுத்த தேவனிடமாக நாம் நம்முடைய இருதயங்களை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாகிய ராஜா, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மாலை நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். தேவனே, திவ்ய வார்த்தைக்காகவே உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். வார்த்தைக்கு அடுத்த பசிக்காக எங்கள் இருதயத்திலே நீர் ஊற்றி வார்த்தை வரவேற்கிற ஆவியை கொடுத்து, தேவனே, வார்த்தையினாலே நாங்கள் பலனடைந்து உணர்வடைந்தவர்களாய் நாங்கள் கடந்து போகிறோம். அது அத்தனை பேர் மீது அளவற்ற கிருபை, இரக்கம், ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். பேசுகிற உதடுகளை, கேட்கிற செவிகளை கர்த்தனை விருத்து செய்து சுயத்திற்கு விலைக்கும் நம்முடைய சித்தத்திற்கு ஆண்டவரே, எங்களை மறைத்து நீர் வார்த்தையிலிருந்து வெளிப்படும்படி உண்மை காட்சியை அளிக்கிறோம். எங்களை காத்து விரும்பி அத்தனை பேரையும் இந்த வார்த்தை கொண்டு நீர் ஆசீர்வதியும். ஏற்ற வேலைக்குரிய ஆவிக்குரிய ஆதாரத்தை கொடுத்து பாதுகாப்பாக மக்கள் கூட ஆட்களும் மதத்துக்கு உண்மைக்கே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றொரு விஷயம், உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
இந்த விலையேறப்பெற்ற சந்தர்ப்பத்தை அவருடைய வார்த்தையிலே ஐக்கியம் கொள்ளும்படிக்கு நம்மை கூட்டி சேர்த்த தேவனுக்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்தலாம். என்னதல் வார்த்தை சொல்லுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வாரான் என்று சொல்லுகிறது. அது நம்முடைய வாஞ்சை விருப்பம் அல்ல. நாம் இங்கே இருப்பது அவருடைய பரிபூர்ண நிர்ணயம். அல்லேலூயா. ஆகினாலே இந்த நல்ல நேரத்தில் கர்த்தர் நம்மை நேரத்தில் ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து நம்முடைய சபை குடும்பங்களை, ஊழியங்களை உங்கள் ஜபத்தில் நினைவு கூறுங்கள். மந்தையிலும் தேவையுள்ள நெருக்கடியில் இருக்கிற எல்லாரையும் உங்கள் ஜபத்தில் நினைவு கூறுங்கள். நான் ஜெபித்துக் கொண்டிருந்தும் அருமையான நம்முடைய பிள்ளை எஸ்தர் அவர்களுடைய தாத்தா, அவர் சுகத்தோடு வெளியே வந்துட்டார் என்று நினைக்கிறேன். அப்படியாக சரீர பலவீனத்தை விட்டு மாத்திரமல்ல, அவருடைய ஆத்மாவிலும் உணர்வடைந்தவராய் அவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். உங்கள் ஜபத்தில் நினைவு கூறுங்கள். அதுபோல தொடர்ந்து நம்முடைய வெளியேறப்பெற்ற பிள்ளை சேரன் ரோஸுக்காக உங்கள் ஜபத்தில் நினைவு கூறுங்கள். பூரண சுகத்தோடு துரிதமாய் மகளோடு பிடித்திருக்க உங்கள் ஜபத்தில் நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மத்திலே நம்முடைய விளையாடப்பட்ட சகோதரர் ஜான் வில்லியம் அவர்கள் குடும்பத்தோடு இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றொரு விஷயம், நம்மத்திலே நம்முடைய அருமையான பிள்ளைகள், நம்முடைய சகோதரர் நோவா மற்றும் அருமையான சகோதரர் மேஷாக் அவர்கள் குடும்பத்தோடு இருப்பது நமக்கு மற்றொரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் பேரிலே, இந்த மணி வேலையின் செய்தியின் பேரிலே நாம் ஒருமித்து கூடி அவருடைய அபிஷேகத்தின் கீழாக அவரை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இந்த நேரத்திற்கு ஒத்ததான ஒரு சந்தோஷமான தருணம் உலகத்தில் வேறு ராமன் சொல்லுகிறேன். அதனால நம்ம அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மத்தில் வந்து தன்னுடைய ஜீவாப்பத்தை, வார்த்தையை விட்டு கொடுத்து நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து வார்த்தையில் எப்படியாக வேதத்தின் காரியங்களை ஆதியாகமத்திலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசனுடைய செய்தியின் வாயிலாக அதில் மோசேயின் 5 புத்தகங்களை தாண்டி யோசுவாவின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ரூத்தின் புஸ்தகத்தை தாண்டி சாமுவேல் மற்றும் ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்து சவுலினுடைய கர்த்தருக்கு கொண்டு வந்த ஒரு ராஜா தான் ஆகாப் ராஜா. உம்ரியின் குமாரன் ஆகாப் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்து அவருக்கு கோபம் ஊட்டினார். ஆகையினாலே கர்த்தர் அதற்கு முன்பாக இருந்தவர்களே அவருக்கு பிரியமாய் நடந்த பொழுது அவர்களை சிங்காசனத்தை நிலைப்படுத்தினார். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த போது அவர்கள் ராஜ்யபாரத்தை கவிழ்த்து போட்டு அடுத்தவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். தேவன் அப்படியாக செய்து கொண்டே வந்தபோது இந்த ஆகாப் மிக மோசமாகிவிட்டார். எசபேலை மணந்து ஒரு அஞ்ஞான ஸ்திரீ, ஒரு இஸ்ரவேலின் சாதாரண குடிமகனே செய்யக்கூடாத ஒரு வேலை ராஜா செய்தது கர்த்தருடைய பார்வைக்கு மகா பொல்லாப்பான காரியம். அதனால விவாக காரியங்களிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஜெபித்து காத்திருந்து தேவனே இது உமக்கு சித்தமா என்று அவரிடத்துல விசாரிக்காமல் அவசரமாகவோ துரிதமாகவோ எந்த ஒரு முடிவையும் நாம் எடுக்கக்கூடாது. அவருடைய ஆன்சருக்கு, அந்த பதிலுக்கு நீங்கள் காத்திருக்காமல்
ஏதோ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்ட்டு நீங்க ஏதாவது காரியத்தை செய்வீர்கள் என்றால் நீங்கள் அல்லது உங்களுடைய காரியம் குழப்பத்தில் தான் போய் முடியும். அல்லேலூயா. அதற்கு தேவன் பொறுப்பாளி அல்ல. நீ பொறுத்திருக்காததினாலே அந்த பொறுப்பு உன் மேலதான். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டுக்கு மீறி தேவனை நேசிப்பவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எனக்குவாதது. அதனால தேவனை நேசித்து நீ காத்திருப்பதனால உனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. பொறுமை, காத்திருப்பு என்பது கிறிஸ்துவ ஜீவியத்திலே மிக அத்தியாவசியமான ஒரு காரியம். அந்த விவாக காரியத்திலே மிக 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 ஜாக்கிரதையா இருந்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நோவாவின் நாட்களிலே இருந்த அந்த பொல்லாப்பான காரியம் தான் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும். நோவாவின் நாட்களில நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களில் நடக்கிறது. பூமியில மனுஷன் பெருக துவங்கி தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்குள்ளே அவர்கள் மனைவிகளை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த சேம் காரியம் அவருடைய வருகைக்கு அடையாளமாக பிரகாசிக்க சிவப்பு விளக்கு என்ற செய்தியில சொல்லுகிறார். அதே நாட்களில இன்றைக்கு இருக்கும். ஓகே, அப்படி காத்திருக்காமல் இவன் அப்படியாக சுயேட்சையினால் செய்ததுனால அவனுடைய மனைவியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவனை ஒரு அஞ்ஞானியாகவே மாற்றிவிட்டான். தேவன் ஆகாபை நோவாவுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இந்த ஆகாபோ தன் மனைவிக்கு செவி கொடுத்தான். எல்லாம் நாம் பார்த்தோம். செய்யக்கூடாத காரியம். அல்லேலூயா. ஆகினாலே தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பிவிட்டார். பாருங்கள், ஒரு தேசமே சீர்கட்டு போகும்போது, முழு உலகமே தரிகட்டு பாவத்திலே மூழ்கி கடந்து போகும்போது, அம்மாதிரியான இடங்களிலே தேவன் தன்னுடைய மகத்தான தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அல்லேலூயா. மோசேயை அப்படித்தான் அனுப்பினார். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அஞ்ஞானிகளைப் போல மாறிவிட்டார். நோவாவை அப்படித்தான் அனுப்பினார். முழு உலகமும் தேவனை மறந்தவர்கள் ஆகிவிட்டார். அல்லேலூயா. எலியாவை அப்படித்தான் அனுப்பினார். முழு இஸ்ரவேல் தேசமும் மாறிவிட்டார். எலியாவை குறித்து, எலியாவின் ஆவியை குறித்து நான் வந்து சொன்ன காரியம் என்னுடைய வாக்கின்படியே அன்றி தேசத்தின் மீது மழையோ பனியோ பெய்ய போவதில்லை என்று கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கின்ற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த 1வது வசனத்திலே நிறைய காரியங்கள் இருக்கிறத நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அந்த எலியாவுக்கு எந்த ஃப்ரம் அட்ரஸும் இல்லை. அல்லேலூயா. அவருடைய ஒரே ஃப்ரம் அட்ரஸ் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கின்ற நான். எத்தனை பேர் கவனிச்சீங்க? தேவ சமூகத்துல இருந்த அவ்வளவுதான். கீலேயாத்தின் குடிகளிலே பார்த்தோம். திஸ்பி என்ற அவனுடைய ஊர் என்று சொல்லுகிறார். கீலேயாத்திலே யோர்தான் ஆற்றுக்கு வடமேற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு மலைச்சரிவான பாங்கு, ஒரு அந்த பள்ளத்திலே இருந்து ஒரு சிறு கிராமம் அல்லது அப்படியாக ஒரு சில குடும்பங்களே இருந்த ஒரு இடம். இன்றைக்கு அந்த இடமே இல்லை, மேப்பிலே இல்லை என்று சொல்லுகிறார். அதோட அர்த்தத்தை எல்லாம் பார்ப்பீர்கள். பாருங்கள், ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து தேவன் மகத்தான காரியங்களை கொண்டு வருகிற தேவன். அதுதான் அவருடைய மகத்துவம். இல்லாதவைகளிலிருந்து சிருஷ்டிப்பது, தாழ்மையிலிருந்து மேன்மையாக்குவது, எளிமையிலிருந்து மகத்துவமாக்குவது. நம்ம தீர்க்கதரிசியை கூட அப்படியாக அவருக்கு ஊர் அட்ரஸ் எல்லாம் கிடையாது. ஒரு மலைப்பாங்கான இடம். ஊர்ல எல்லாம் அவங்களுக்கு ஃபேமிலிக்கு இடம் இல்லை. ஒரு நல்ல பெயருள்ள குடும்பம் இல்லை. புறக்கணிக்கப்பட்ட அப்படியாக ஒரு 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 அதாவது ஒரு சாராயம் காட்சி இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் ஒரு 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 மரியாதை அல்லது அந்த மாதிரியான ஒரு கிடைக்காத ஒரு குடும்பம். அல்லேலூயா.
அங்கிருந்துதான் விலையேற பெற்ற ஒரு முத்தை தேவன் தெரிந்து கொண்டார். கவனிக்கிறேன், அவரை முதல் ஸ்தானத்திலே வைக்கின்றவர்களுக்காகத்தான் அவர் வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை எல்லாம் நாம் பார்த்தோம் இந்த எலியா என்ற செய்தியின் மூலமாக. அல்லேலூயா. பாருங்கள், அந்த காரியத்தை சிறுக சிறுக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கவனிக்கிறீங்களா? 53வது வருடத்திலே 10வது மாதம் 18ஆம் தேதியிலே பிரசங்கிக்கப்பட்ட இந்த செய்தியிலிருந்து காரியங்களை அப்படியே தேவன் நமக்கு தேவையான காரியங்களை பேசுகின்றதை எடுத்து அப்படியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கிட்டத்தட்ட நாம் 48 பாராகிராஃப் தாண்டி வந்திருக்கிறோம். 49, 50 காரியங்களில் இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். மிக எளிமையான காரியம், ஆனால் அதில் மகத்துவங்கள் அடங்கி இருக்கின்ற காரியம். அல்லேலூயா. தேவன் எளிமையானவர், ஆனால் அவர் சாதாரணமானவர் இல்லை. அல்லேலூயா. He is a mighty God. ஆனாலும் அவர் அப்படியாக மிக எளிமையான தேவன், எளிமையிலே மறைந்திருக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வருகின்ற அடுத்த காரியத்திற்கு நேராக கடந்த 49, 50 அவர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா சகோதர சகோதரர்? தேவன் அவரிடத்துல மறுபடியும் பேசி ராஜ சமூகத்தில் அவன் போய் சொல்லிவிட்டு அவன் போய் அந்த பேசின வார்த்தைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நேரா திஸ்பீனாகிய எலியா ஆகாவை நோக்கி, அவ்வளவுதான் நேரா. அப்படியெல்லாம் போய் யாரும் பேச முடியாது. ராஜாக்களை அப்படியாக வாழ்த்தி வணங்கி அப்படித்தான் பேச வேண்டும். இந்த எலியாவின் ஆவி அது ராஜாக்களுக்கு பயப்படாத ஆவி. ராஜா தகுதியுள்ளவனாய் இருந்தால் மரியாதைக்கு உரியவன் தான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் அப்படியாக நிராகரித்த போது மரியாதையை அவன் பேரில் தேவன் நிராகரித்து விட்டார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையிலே தேவன் தனக்காக மக்கள் நிமித்தம் வைத்திருக்கின்ற பிரதிநிதிகள் தீர்க்கதரிசிகள் தான். எத்தனை ராஜாக்களை நீ ஆண்டு கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. முழு தேசத்திலும் 542 நாடுகள் உலகத்துல சம்திங் என்று நினைக்கிறேன். அத்தனை நாடுகளிலும் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்கள், அப்படியாக குடியரசுத் தலைவர்கள், எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். ஆனா அத்தனை பேருக்கும் இந்த தீர்க்கதரிசிக்கு கீழே தான். ஆமென் சொல்றீங்களா? புரிந்து கொள்வதற்காக சொல்லுங்க. எல்லாம் அப்படியாக அமெரிக்காவில் அந்த யார் பேர், அதிபர் பேர் டொனால்டு ட்ரம்ப் பீரியட்ல நடந்த நிகழ்ச்சி அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். என்னுடைய தீர்க்கதரிசி பிரணாம் பீரியட்ல இது நடந்தது. அவர் காட்சியில கடந்து போனார். அடுத்து என்ன சொல்லுவார்? என்னுடைய மனவாட்டியினுடைய நாட்களில் இது. அல்லேலூயா. அதான் கடந்த வாரத்துல சொன்னேன். அவங்கெல்லாம் அங்க நிற்கும் போது, ஆமாம்மா நான் எங்க ஆட்சி காலத்துல தான் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. பக்கத்துல இருக்கிற தூதன் பட்டார்னு வச்சிருவான். அவங்க நாட்கள்ல தான் நீ ஆட்சி செஞ்ச. இது கீழே நினைச்சிட்டே பேசிட்டு இருக்கிற, இது மேல. ஆக்கினாலே முக்கியத்துவம் என்பது தேவனுடைய பார்வையில் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான். தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மக்கள். ஓகே. அப்படியாக அவர் மறுபடியும் அவருக்கு சொல்லி, நீ போய் யோர்தானுக்கு கீழ்த்திசையில் இருக்கிற, உங்களுக்கு தெரியும் யோர்தானுக்கு வடமேற்கு பகுதியிலே அவருடைய ஊர் திஸ்பி என்ற ஊர். அங்கிருந்து நீ யோர்தானை தாண்டி கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கேரி தாற்றண்டையிலே போய் தங்கியிரு என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசி அதை குறித்து சொல்லும் பொழுது, அல்லேலூயா, அந்த கேரி ஆற்றினுடைய காரியத்தை சொல்லும் பொழுது, அது எங்கோ ஒரு பள்ளத்தாக்குல ஒரு வயல்ல ஓடுகிற ஒரு ஆறு கிடையாது. திஸ் இஸ் த லிட்டில் ப்ரூக் என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன நீர் ஊற்று, ஒரு நீர் ஓடை.
ஆனால் அது எங்க இருந்தது என்றால், அல்லேலூயா, ஒரு 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 the small hill, ஒரு சின்ன ஒரு குன்று, அந்த 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 யோர்தான் ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மலை. மலை மேல போக சொல்றேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறதெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம். Who went up top in the hill என்று சொல்லுகிறார். அங்க போகும்போது அவர் சொல்லும் பொழுது பூமியே வறண்டு கிடக்கிறது. அதன் மத்தியில் அவர் இன்னும் குன்றுக்கு போக சொல்லுகிறார். அது இன்னும் ஒரு வறண்ட இடம். ஹல்லேலூயா. The very dry place, மிகவும் வறண்ட ஒரு இடம். அங்க போய் ஒரு சின்ன ஒரு நீர் ஊற்று அங்க இருக்கும். அங்கே போய் உன்னை என்ன சொல்லுகிறது வார்த்தை, யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரேட் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. ஆறுன்னா ரிவர். ரிவர் என்ற பதம் ஆங்கிலத்தில் சொல்லப்படவில்லை. த லிட்டில் ப்ரூக், சின்ன நீர் ஊற்று அல்லது கசிஞ்சு ஓடுகின்ற ஒரு சின்ன நீர் ஓடு. தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை தேசத்திலே மழையை நிறுத்திவிட்டு இன்னும் வறண்ட ஒரு இடத்திற்கு அனுப்பி அங்க போய் உன்னை ஒளித்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? Hide thyself by the brook Kerith. அல்லேலூயா. அந்த கேரித் அன்றையிலே உன்னை ஒளித்து கொண்டிரு. கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். நான் ஒரே வார்த்தையில நமக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் நமக்கு பெற்று தருவார். அல்லேலூயா. ஆகினாலே அந்த கேரி என்ற அந்த வார்த்தைக்கு ஹீப்ரு பதத்தில் the meaning, அதோட அர்த்தம் என்னவென்றால் the cutting, வெட்டப்பட்ட அல்லது வெட்டப்பட்ட. The another meaning to separate, பிரிக்கப்பட்ட. கண்டிப்பாக இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் தேவன் நிர்ணயித்த திட்டத்தின்படி அந்த தீர்க்கதரிசிகளை வழிநடத்துகிறபடி சம்திங் சம்வேர் சம் மீனிங் இன் இட், நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதை பொறுமையாய் தியானிக்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கின்றது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறீங்களா? தினந்தோறும் வேதத்தை வாசித்து தினந்தோறும் ஜெபித்து அவருடைய அந்த பிரசன்னத்திலே நீங்கள் இருக்காவிட்டால், அல்லேலூயா, டே பை டே யூ ஆர் ட்ரைட் அப். நீங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் காய்ந்து போவீர்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கனி கொடுக்க வேண்டும் என்றால் பாருங்கள், அந்த மரம் ஓடுகின்ற அந்த 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 தண்ணீர் அண்டையிலே சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறது? நீர்ப்பாய்ச்சலான அந்த இடத்தின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும் என்றால் உறிந்து குடித்து செழித்து பச்சை பசேல் என்று
தலைகள் தள 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 தளவென்று அப்படியாக பூத்து குலுங்கி அது இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். முளைச்சி வந்துச்சு, அப்படியே நுனி காயுது, இந்த கிளை நுனி காயுது, அந்த கிளை நுனி காயுது, அப்படியே காயுதுன்னா என்ன ஆகும்? அப்படியே நின்று போயிடும். கனி கொடுக்குமா? கொடுக்காது. தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, நீங்கள் ஜெபித்து தேவ பிரசன்னத்திலே வேதத்தை வாசித்து அந்த பிரசன்னத்திலே இருந்தால்தான் நீங்கள் செழித்து இருப்பீர்கள். இல்லை என்றால் you will dry up, காய்ந்து போவீர்கள். அல்லேலூயா. சபைக்கு வந்துடுறோம், ஓகே, நல்லதுதான். காணிக்கை போட்டுறோம், ஓகே, நல்லதுதான். அல்லேலூயா. இது எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பயிற்சி. பயிற்சியே நம்முடைய வேலை இல்லை. போலீஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அந்த ட்ரைனிங்கே அவன் வேலை இல்லை. அதுக்கப்புறம் அவன் போய் அந்த ட்ரைனிங் பிரகாரம் வேலை செய்யணும். அதனால இங்க வருகிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், படிக்கிறோம் என்று சொன்னால் அதை அப்படியே நீங்கள் வீடுகளிலே போய் அதை மறுபடியும் செய்ய வேண்டும். மாடுகளுக்கு ஒப்பா இருக்கிறோம். இங்க வந்து மேய்ச்சலை கண்டடைந்தால் வீட்டில போய் நாம் அசை போட வேண்டும். அதை பிரித்து எடுத்தால்தான் நியூட்ரிஷன் எல்லாம் அந்தந்த பார்ட்ஸுக்கும் கரெக்டா போகும். அதில் ஆகினால இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ படித்து கடந்து வர வேண்டும். இல்லைன்றால் இதை கேட்ட பிற்பாடு மறுபடியும் படிக்க வேண்டும். அப்படி படிக்கணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாக படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2-3 வேளையாவது அவரோடு தனிமையில நீ பேச வேண்டும். இந்த நாள் மிகவும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு நாள். உன்னுடைய நேரத்தை திருடுகின்ற ஒரு நாள். பிசாசு உன் நேரத்தை திருடுறான், உன்னுடைய கவனத்தை திருடுறான், உன்னுடைய சிந்தையை திருடுறான். பாருங்கள், தேவனை நினைக்காதபடிக்கு உன் சிந்தையை திசை திருப்பிட்டான்னா அவனுடைய திட்டம் ஓகே. ஆனால் தேவனுடைய திட்டம் என்னவென்றால், நீ எப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அவரையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். தேவ சிந்தையிலேயே நீ இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உனக்கு இருக்க வேண்டும். அதிலிருந்து உன்னை வழி விலகிட்டான்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஒரே வழி மட்டும்தான் இன்றைக்கும் களங்கம் இல்லாமல் பாவம் இல்லாமல் பரிசுத்தமான ஒரு வழியா இருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற அல்லேலூயா இந்த வழி. புரியுதா இல்லையா? வார்த்தை இது ஒரு வழி. இந்த ஒரு வழிதான் இன்றைக்கு சுத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொன்று செய்தியை நோக்கி பார்க்கின்ற வழி. அல்லேலூயா. இந்த வழியை விட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இப்படி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அப்படி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இப்படி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது சாத்தானின் ஏதே. அல்லேலூயா. திருமண பக்கமெல்லாம் அவன் தான் இருக்கிறான். அவனுடைய அமைப்புகள் தான் இருக்கிறது. அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய எக்யூப்மெண்ட் தான் உன்னை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆகினாலே ஒரே வழி மட்டும்தான் விடப்பட்டிருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு கிறிஸ்து. அவர் எங்க இருக்கிறார்? வார்த்தையில் இருக்கிறார், வேதத்தில் இருக்கிறார், செய்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. படிக்க தெரிஞ்சா படி, படிக்க முடியலன்னா கேளு காதுல. அல்லேலூயா. உன் சிந்தை அவருடைய வார்த்தையோடு டையப்பிலேயே இருக்க வேண்டும். அதனால்தான் பிசாசு அந்த சிந்தையை அப்படி திருப்பிட்டான்னா முடிஞ்சு போச்சு. அவன் முழுவதும் அவனுடைய காரியத்தையே உலகத்துல பரப்பி வைத்திருக்கிறான், சுருஷித்து வைத்திருக்கிறான், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறான், கருவிகளா வைத்திருக்கிறான், அப்படியே துஷ்டர்களா நிரப்பி வைத்திருக்கிறான். காலத்தையும் நேரத்தையும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து உலகத்தோடும் உலகத்தின் காரியங்களோடும் தன் நேரத்தை செலவிடாத ஒரு மனவாட்டிக்காகத்தான் அவர் வந்திருக்காங்க. அல்லேலூயா. பாருங்கள், கண்டிப்பாக நாம் வேலை செய்ய வேண்டும், வருமானத்தை எடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும்,
சேவைகளை செய்ய வேண்டும். வீட்டு சேவை, வெளி சேவை, சபை காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இவைகளுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் தாண்டி நமக்கு நேரம் இருக்கிறது. ஆமென் சொல்றீங்களா இல்லையா? வேலை எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம், 10 மணி நேரம், மீறி தான் 12 மணி நேரம். மீதி 12 மணி நேரத்தை என்ன பண்ற? ஆண்டவருக்குலாம் நீ அப்படியாக தப்ப முடியாது. அல்லேலூயா. நீ கண்டிப்பா மணிக்கணக்கில் ஜெபிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா மணிக்கணக்கில் உட்காந்து படிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா மணிக்கணக்கில் உட்காந்து வார்த்தை கேட்டுதான் ஆகணும். அல்லேலூயா. வேலையை விட்டுட்டு வருவேன், பஸ் ஸ்டாண்ட்ல சுத்துவேன், கடை வீதியில சுத்துவேன், ஸ்வீட்டு கடையில சுத்துவேன், அங்க இங்க சுத்துவேன், வந்து வீட்டுல வந்து நேரமே இல்லை அப்படிம்பேன். அல்லேலூயா. கேக்குறீங்களா சகோதர சார்? ஒரு மனவாட்டி, she is not a lazy மனவாட்டி. She is very busy bride. அல்லேலூயா. மனவாட்டி எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பாளா? நாளை கல்யாணம் நீ தூங்குவாளா? அதில் தூக்கம்லாம் வராது. பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. அதை என்ன பண்றோம், இதை என்ன பண்றோம், இதை என்ன நீ என்னப்பா செஞ்சுட்டியாப்பா, அதை வாங்கிட்டு வந்துட்டியாப்பா, இதை வாங்கிட்டு வந்துட்டியாப்பா, ஃப்ரிட்ஜு கேட்டேன் வாங்கிட்டு வந்துட்டியாப்பா, கடன்பட்டாலும் அந்த ஒரு ஓவன் எனக்கு வாங்கி கொடுத்துருங்கப்பா, பப்ஸ் அப்பப்போ வாங்கிட்டு வருவேன் பார்சல்ல, வீட்டில் வச்சு நான் சுட்டு தான் திங்கணும். அது இது அந்த ஜாக்கெட்டை கொடுத்து அதை வாங்கிட்டு சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் வச்சு பார்டர்லாம் வச்சிங்களா? ஓகே, வெரி பிஸி மனவாட்டி. அல்லேலூயா. Too busy with the word. வார்த்தையிலே அலுவல் நிறைந்தவளா இருக்க வேண்டும். ஓகே, நான் சொல்ல வந்தது அதுதான். என்ன சொல்ல வருகிறேன்னா, வார்த்தைகளை படிக்க வேண்டும். அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்க மாட்டோம். அதனாலதான் அநேக தொல்லைகளுக்கு உட்படுகிறோம். நேரம் இருந்து கர்த்தருடைய பாதத்திலே அவருடைய பிரசன்னத்திலே இல்லை, உன் தலையை இப்படி திருப்பிட்டு அப்படின்னா அவனை பிடிச்சிருவான். He's such a enticing fellow. கவர்ந்து இழுக்கிறார். சிறு கதை உண்டு. கீழானவைகள் எல்லாம் மேலானவைகளை நோக்கி பாருங்கள் அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறதா? சின்ன கதை. ஒரு பாம்பு வகையில ஒரு சர்ப்பம் இருக்கின்றது. அல்லேலூயா. அது ஒரு மலைப்பாம்பு. எதிரிகளை துரத்தி வேட்டையாடாது, படுத்தே தான் கிடக்கும். அல்லேலூயா. ஆனால் அது அப்படி தலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்தந்த மிருகம், அந்தந்த அணில், ஆடு, ஓனாய், முதலு, அந்தந்த முயல், அது இது ஓடுறதெல்லாம் ஓடி அது முதுமையிலே கூட ஓடலாம், ஒன்றும் செய்யாது. அதுக்கு ஒரு விசேஷத்த காரியம் இருக்கின்றது. எந்த மிருகமாவது என்னமோ கிடக்குது அப்படின்னு இப்படி கண்ணுல பார்த்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த கண்ணுல இருந்து அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கண்ணை இப்படி திறந்து பார்க்கறோம்ல, நம்ம கண்ணை இப்படி திறந்து பார்க்கறோம்ல, அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள ஒரு லேயர் இருக்குமா, உள்ள இப்ப கருப்புள்ளி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு லேயர்ல டக்குன்னு அது ஒண்ணு திறக்குமா. அப்படி திறந்தா ஒரு ரேஸ் போகும். அந்த ரேஸ் போய் அந்த என்னடான்னு பார்க்குற மிருகம் கண்ணுமைக்கு நேரம் தான். அது வாக்கில் போயிட்டு வந்துட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது, அதெல்லாம் வேகமா ஓட முடியாது. அல்லேலூயா. ஆனால் அந்த 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 சர்ப்பத்தை இப்படி கண்ணை இப்படி பார்த்துருச்சுன்னா, நம்ம தான் பார்க்குதுன்னு அந்த உஷாராயிருச்சுன்னா டக்குன்னு உள் லேயர அப்படி திறந்துருச்சுன்னா ஒரு ரேஸ். டக்குன்னு அந்த எந்த மிருகத்தை பார்க்குதோ அந்த ரேஸ் போனோம்னா அந்த மிருகத்தினுடைய பார்வை போயிருக்கும், குருடாயிரும். அவ்வளவுதான், குருடாயிட்டு அவ்வளவுதான், தலையை சொடுக்கும், கீழே விழுந்துடும். இது வேகமெல்லாம் போவாது, அது குருடாயிரும். அது அந்த புதர்ல எங்க விழுச்சு அங்க துள்ளிட்டு கிடக்கும். எவ்வளவு தூரத்துல கிடந்தாலும் மெதுவா போய் அழகா லபைக்கு அது சாப்பிடும். அப்படி ஒரு பறவை நின்று கொண்டிருந்த மரத்து மேல இல்ல பறவை, அதுக்கு அந்த கதையை ஒரு சிறு கதை. கீழானவைகள் எல்லாம் மேலான, பறவைக்கு பார்வை மேலதான் இருக்கும்,
கிளையில உட்காந்துட்டு என்னடா கீழே ஏதோ கிடக்குன்னு இப்படி பார்த்துச்சான். பார்த்த உடனே இது நம்ம சொன்ன அந்த சர்ப்பம் கீழே கிடக்கு. டக்குன்னு கண்ணு திறந்துச்சு, நேராக பார்த்தோன்னா அதுக்கு கண்ணு போயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தது அப்படியே நான் போய் லாக் சார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீ மேலானவைகளுக்காகவே படைக்கப்பட்டவன். தீர்க்கதரிசி தெளிவா சொல்லுகிறார், we are heavenly bounds. We are not the earthbound creatures. பூமிக்குரிய சிருஷ்டிக்கு அல்ல, நம்ம சிருஷ்டிகள் அல்ல. அதே போல வார்த்தை நோக்கி பார்க்கின்ற கண்ணுதான் மணவாட்டினுடைய கண்ணு. அதை விட்டுட்டு இதை பார்க்க வேடிக்கை பார்க்க, கடை தெருவை பார்க்க, ஹல்லேலூயா, ஜவுளி கடையில வச்சிருக்கிற பொம்மையை பார்க்க, சும்மா இருந்த செல்ல நோண்ட, ஹல்லேலூயா, அவ்வளவுதான் உன்னுடைய அந்த 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 ஸ்பிரிச்சுவல் விஷன் இட் வில் பி பிளைண்ட். தேவனை தேடுகின்ற உணர்வு. அதனால் இன்றைக்கு நம்மை திசை திருப்புகின்ற வழிகளை ஏகப்பட்டது பிசாசு உருவாக்கி. கேக்குறீங்களா? எத்தனை வழிகளை உருவாக்கினாலும் மனவாட்டியை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்லல, தேவனுடைய செய்தி சொல்லுகிறது. அவள் வஞ்சிக்கப்பட போவது இல்லை. அந்த விதத்திலே அவள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். அதனால தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார், அந்த வார்த்தை கொடுக்கிறார், உணர்வை கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார். நம்ம அதை பெற்று என்ன செய்யணும்? அப்படித்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏவாள கிட்ட நெருங்க முடியாது சர்ப்பம், பாதுகாப்பு போட்டு வச்சிருந்தா. எப்படி பிசாசிட்ட மாட்டுனா? வேலையை விட்டு இவ வந்துட்டா வெளியே, அதுக்கு ஆண்டவர் பொறுப்பாக முடியும். ஹல்லேலூயா. கேக்குறீங்களா சகோதரர்? அவங்கனால தேவன் இந்த இந்த மகத்தான வார்த்தையை கொடுத்தார். பூமியிலே உனக்கு பாதுகாப்பார், பாதாளத்தில் இருக்கிற அத்தனை பிசாசுகளும் வந்தாலும் சரி, she will never handle them. எந்த மனுஷனுடைய ஆதிக்கமும் அவளை தொட முடியாது. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒழித்துக் கொண்டிரு, வார்த்தையிலே உன்னை ஒழித்துக் கொண்டிரு. அந்த கேரிட் ஆற்றண்டையிலே ஒழித்துக் கொண்டிரு. கேரிட் என்றால் the cutting, வெட்டப்பட்ட, the separate, பிரிக்கப்பட்ட நிலையிலே. ஹல்லேலூயா. உலகத்தை விட்டு, உலகத்தை ஒரே வெட்ட வெட்டு, உலகத்தை விட்டு உலகத்தை வெட்டு. ஹல்லேலூயா. உலகத்தை விட்டு உலகத்தை வெட்டி உலகத்தை விட்டு வேறு பிரிந்து வார்த்தையிலே ஒழித்துக் கொண்டிரு. கேரித் என்ற அந்த ஹீப்ரு பதத்திற்கு அர்த்தமே பிரித்தெடுக்க, வெட்டப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட. அந்த எலியாகிட்ட அவர் சொல்ற ஆலோசனை அப்படிதான். கேரித் ஆண்டையிலே உன்னை ஒழித்துக் கொண்டு. கவனிங்க, என்ன காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் அங்க இருந்துட்டு சாயங்காலம் ஆனா அப்படியே சும்மா ஜனங்களோட வந்து ஹாயா, அங்க எவ்வளவு நேரம் இருப்ப, போர் அடிக்கும் இல்லை, அப்படியே கீழெல்லாம் வந்து ஹல்லேலூயா கொஞ்சம் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு. அப்படி கிடையாது. அவ்வளவுதான், ராஜாட்ட சொல்லிட்டு கடந்து போனான். ஓ, மழை இல்ல, ஜனங்கள்லாம் நினைத்தார்களா மழை வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் ஏன் மலைக்கு போறான்? இவனுக்கு மட்டும் அங்கங்க இருக்கு தண்ணி. ஹல்லேலூயா. இவனை அனுப்புறதே ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. இவனுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் அந்த குரூப் கேரிட். ஹல்லேலூயா. தேவன் தன் பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்ட தேவன். சர்வ சிருஷ்டிப்பு அவருடைய பிள்ளைகளுக்காகத்தான்.
அவன் பாடுற அப்படியா உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளை எனக்காக இல்ல. உலகத்தை உண்டாக்கிறதே மனவாட்டிக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகினால கர்த்தர் பேரிலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கேட்கிறீங்களா? எந்த உலகத்தினுடைய காரியத்திற்காக அல்லது உலகத்தில் உள்ள பிழைப்பு கொடுத்த எந்த காரியத்திற்கும் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசம் இருந்தா சுதந்திரிக்கிற வேலை தான். அல்லேலூயா. உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். ஆனா மனவாட்டிக்கு மட்டும் பல வேலையை கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் வசனத்தை சொல்றேன். நலமான வேலைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இதுவா 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 ஏகப்பட்ட வேலைகளும் உனக்கு வச்சிருக்கிறாரு. எங்க வச்சிருக்கிறாரு? நானும் ரெசியூம் மேல ரெசியூம் கொடுக்குறேன். அல்லேலூயா. ரெசியூம் இங்க கொடுக்காத. அல்லேலூயா. எல்லா ஆபீஸுக்கும் உண்டான ஒரு ஹெட் குவார்டர் இருக்கு, அங்க கூட. நான் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, நீங்க செய்யறதுக்கும் நல்லா இருக்கு. அல்லேலூயா. இங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் ரெசியூம் கூட முதல்ல அவர்கிட்ட கொடுக்குறேன். அல்லேலூயா. செம்மறியாடு தன் உரிமையை விட்டு கொடுப்பது போல நிறைய வேலை எனக்கு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நல்லது. என்னுடைய உரிமையை அவங்ககிட்ட கொடுத்தாங்க. எனக்கு எது நல்லதுன்னு என்னை காட்டிலும் உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எந்த வேலை நல்லா மிகச்சிறந்ததா இருக்குமோ அந்த வழியில என்ன நடத்துங்க. தேவன் தன் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த ஒன்றுதான் தருவார். அல்லேலூயா. அத்தனை பேர் கவனிக்கிறீங்க. திருமணத்தில் அப்படிதான் தெரிந்து கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் ஒரு சகோதரி ஜெபித்தா இருக்கலாம். அல்லேலூயா. இவர் நல்லா இருப்பாரா? பரவாயில்ல. அவர் கொஞ்சம் உயரம் கம்மி தான், பரவாயில்ல. கொஞ்சம் கலர் கம்மி தான், பரவாயில்ல. படிப்பு கம்மி தான், சரி பரவாயில்ல, நல்லா ஜெயிப்பா இருக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கிறீங்க. ஆனா என் ரட்சகரே அதை நான் உனக்கே கொடுத்துறேன். செம்மறியாட்டை போல அதோட ரைட்ஸ் எல்லாம் தன் எஜமானுக்கே கொடுத்துட்ட. நீங்க எனக்கு எது சிறந்ததோ, எனக்குரியது எதோ அதை எனக்கு கொடுங்க. என்ன குழப்பாதீங்க. நான் ஒரு ஏழை, எனக்கு நல்ல மைண்டெல்லாம் இல்லை, குழப்பாதீங்க அப்படின்னு அந்த சகோதரி ஜெபித்த மிக சிறந்த ஜெபம் தான். கவனிக்கிறீங்களா இல்லையா? உடைய சித்தத்தின்படி எனக்கு யார வீட்டுக்காரரா வச்சிருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் என்கிட்ட வரணும். சித்தம் இல்லாதவங்க வரவே கூடாது. என்னை பொறுத்தவரை நான் உங்களுடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன். யாராவது வந்து காமிச்சு இவரை கட்டிக்கிறேன்னா நான் கட்டிக்கிறேன்னு சொல்லுவேன். என்ன அப்படி நடத்துங்க. மற்றபடி எனக்கு யோசிக்க திறன் இல்லை, தேர்ந்தெடுக்கலாம் எனக்கு தகுதி கிடையாது, மூலம் கிடையாது, எனக்கு இது கிடையாது. என்ன உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுங்க. எவ்வளவு அருமையான ஒரு காரியம். அல்லேலூயா. கேட்குறீங்களா சகோதர சகோதரி? மனவாட்டியினுடைய சாட்சி ஒவ்வொன்றும் பிரமிப்பாங்க. அவ்வளோ அப்படியே காத்து அப்படியே கரெக்டா ஒருத்தர் வர்றாங்க, கேட்கிறாரு, ஆமா சொல்லிச்சு, கல்யாணம் பண்ணிச்சு. அதுலயே கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா சகோதர சகோதரி? அது போல நம்முடைய காரியத்தை எல்லாம் அவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்தோம். மனவாட்டிக்கு நிறைய வேலை வச்சிருக்கிறார். நீ தெரிந்து கொள்ள அப்படின்னு, உனக்கு இஷ்டமானதை எடுத்துக்க அப்படின்னு. அல்லேலூயா. நம்மளை கூப்பிட்டு போய் ஆண்டவர் அளவு சாப்பாடு போடுகிறவர் அல்ல. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பஃபே மீல்ஸ் பிளேட் எடுத்துக்க போட்டு சாப்பிடு. செவுத்து பக்கம் திரும்ப
தூண் பக்கம் திரும்ப, ஃபேன் பக்கம் உட்காந்துக்க, எங்க வேணாலும் உட்காந்துக்க, சவுட்டு. அதுதான் நம்ம தேவன். அவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. அவர் எல்லாம் தருவார். அவனால ஜனங்க சொன்னா மழை வேணான்ட்டு இவன் அங்க போறான், அங்க போய் என்னத்தை குடிப்பான், அங்க அவனுக்கு ஒரு சோர்ஸ் வச்சிருக்கிறார். அந்த ஆறு அதுல அவருக்கு சொன்ன வார்த்தை அவனுடைய அந்த 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 நிகழ்ச்சியிலேயே எழுதி வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசி மிக சரியாக சொன்னார். எத்தனை பேர் கவனிச்சீங்க? இந்த காலத்தின் செய்தி, இந்த காலத்தின் செய்தி எத்தனை பேர் கேட்குறீங்க? இந்த காலத்தின் செய்தி, ஒவ்வொரு காலத்தின் செய்தி அந்தந்த காலத்து தீர்க்கதரிசியினுடைய ஜீவியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தின் செய்தி என்னன்னா, ஒன்று புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க, இல்லைன்னா அவர் ஜீவித்த முறைமையை வச்சு தெரிஞ்சுக்க. அந்த செய்தி அவருடைய ஜீவியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது போல எலியாவுக்கு சொன்ன வார்த்தை அவனுடைய செயல்பாட்டிலேயே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எலியாவே கேரி, கேரி என்றால் பிரிக்கப்பட்ட, வெட்டப்பட்ட அந்த இடத்துல போய் ஒழித்து கொண்டு, என்னைக்கு போறதுதான், இனிமே யாரும் உன்னை பார்க்கவே கூடாது. வார்த்தை சொல்லுகிறது 2 வசனங்கள். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு அடுத்த கேரிட் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான் என்று சொல்லுகிறார். He dwelt in the place. 3வது வசனத்துல சொல்லும் பொழுது hide thyself என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லும் பொழுது அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இவன் போய் அங்கே தங்கி இருந்தான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்குறீங்க? வார்த்தையிலே உன்னை ஒழித்து கொண்டிரு என்றால், வார்த்தையில உன்னை மறைத்து கொண்டிரு என்றால், உலகத்தை விட்டு உன்னை வேறு பிரித்து வார்த்தையோடு டையப்பா, டச்சப்பா, அப்படியாக ஐக்கியமா இரு என்று சொன்னால் அது அர்த்தம் வார்த்தையோடு தங்கி இருப்பது, தேவனோடு தங்கி இருப்பது, சபையோடு தங்கி இருப்பது, குடும்பத்தோடு தங்கி இருப்பது, சகோதர சகோதரிகளோடு ஐக்கியத்தில தங்கி இருப்பது. ஒளிந்து கொள்ளணும் அங்க போய் அப்படியாக ஒரு மரத்துக்கடியில போய் இப்படி ஒளிஞ்சிட்டு உட்காரதில்ல, ஒரு குகையில போய் ஒளிஞ்சிட்டு உட்காரதில்ல, ஒரு தகரத்தை அடிச்சு அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிறது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திலே தங்கீரு. வார்த்தை தான் உனக்கு மறைவு, அவருடைய பிரசன்னம் தான் மறைவு, சபைதான் உனக்கு மறைவு. வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், சகோதர சகோதரிகளோடு நீ கொண்டிருக்கிற ஐக்கியம் தான் ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. சபைக்கு வர எப்போ உனக்கு நாட்டம் குறையுதோ பிசாசு உன்னை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதெல்லாம் மாறாத பிரமாணம். புரியுது புரியல, தேவனை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய சமூகத்தில் இருக்கணும், செபிக்கணும். அதுதான் என்னுடைய ஜீவியம். அவ்வளவுதான். அன்கான்சியஸா நீ வந்து விட வேண்டும். அவங்க என்ன உனக்கு கொட்டுறாங்களா? ஆமா கொட்டுறாங்க. என்னத்தான் வாரிட்டு வரீங்களோ, ஏகப்பட்டது வாரிட்டு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன தெரியும்? கண் குருடாக்கப்பட்டவர்களுக்கு மாதிரி இது இந்த கலர் இத்தனை கல் அத்தனை கல்லுன்னா கேட்குறீங்களா? அவன் தொட்டு தடவி பார்த்து அதை மூந்து அவனை நம்ப வைக்கிறதுல நம்ம தலை வெடிச்சிடும். அது நம்ம வேலை இல்லை. குருடனுக்கு விளக்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை. அவன் குருடனும் செவிடனும் ஒண்ணுமே பண்ண முடியாது. செவிட்டு விரியனை போல இருக்கிறாருன்னு சொல்றாரா, கண் சொருகி போன குருடன்னு சொல்றாரா? ரெண்டுமே அவன் தான். ஒண்ணு கண்ணாவது இருக்குன்னா என்ன காதாவது இருக்கு. ஈவன் அவர்கள் குலைக்க மாட்டாத நாய்கள்னு சொல்றாரு. ஊமையானவர்கள். ஊமை கிட்ட போய் என்ன சொல்வார்? வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. அவனோட உனக்கு என்னதுக்கு மல்லு கொடுத்துட்டு?
வாங்குறியா பெற்று அனுபவித்து தூச்சு கொண்டு போய்கொண்டே ஒழித்து கொண்டிரு. கேட்கிறீங்களா சகோதரர்? மறைத்து கொண்டிரு. ஒதுக்கப்பட்ட இடத்திலே, பிரிக்கப்பட்ட இடத்திலே, ஏரி தாற்றண்டையிலே, ஒரு நீர் ஊற்றண்டையிலே, நீர் ஊற்று. அதான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. தண்ணீர் அது உபதேசம், வார்த்தை. கேட்குறீங்களா சகோதர சகோதரிகளே? ஆகினாலே தேவனுடைய வார்த்தை தான் ஜீவ ஊற்று. சபை காலத்துல சொல்லும் பொழுது அவனை ஜீவ ஊற்றண்டையிலே நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அற்றாத ஜீவ ஊற்று தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் எங்க போய் நடக்குது? ஓடையிலையா, ஆத்து ஓரத்திலையா, கடற்கரை ஓரத்திலையா? கர்த்தருடைய வார்த்தையின் ஓரத்துல. ஹல்லேலூயா. அப்படியே hide thyself by the brook cherries. அந்த கேரி தாற்றண்டையின் பக்கத்தில் உன்னை ஊரை விட்டு, உலகத்தை விட்டு, தேசத்தை விட்டு பிரித்து தனித்து அந்த இடத்துல போய் ஒழித்து கொண்டு. ஒழித்துனா இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு கிடையாது, தனித்து இரு, தங்கி இரு என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்துல தங்கி இருப்பதுதான் இந்த உலகத்தை விட்டு நீ ஒளிந்து இருப்பது. அதுக்காக நீ என்ன செய்ய தேவையில்லை. போர் அடிச்சு தகரம் போட்டு கேட்டு போட்டு அப்படியாக ஒன்ன ஒழித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம். பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கலாம் நீங்க. The very rush place. ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று கொண்டிருக்கலாம். ஆனா நீ ஒழிக்கப்பட்டவனா இருக்க முடியும். அல்லேலூயா. சேவம் அப்படியே உலகத்தை காதுல மாட்டிக்கிட்டு, அப்படியே பேக்க மாட்டிக்கிட்டு, கவுட்டி பனியனை போட்டுக்கிட்டு, முக்கா பேண்டை போட்டுக்கிட்டு, சாக்ஸ் இல்லாம ஷூவை போட்டுக்கிட்டு, கையில ஒரு 7up கொக்கோ கோலா பாட்டு குடிச்சிக்கிட்டு, பாட்டில் அப்படியே ஒரு பேக்கை முதுகுல தொங்க விட்டுக்கிட்டு, முடிய கண்ணா பின்னாடி வெட்டிட்டு விட்டு, காதுல ஒரு ஏர்பட்ஸை சொருகிட்டு அவன் போயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய உலகத்துல போயிட்டு இருக்கிறான். நீ உன்னுடைய உலகத்துல ஒன்னால இருக்க முடியாதா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை துதிச்சுட்டு பிரம்மாண்ட எதை பார்த்தாலும் அவன் சிந்தையை மாற்றவே முடியாது. தேவனுடைய வார்த்தையை உள்திரையில பிரவேசிக்கப்பட்டவனை இந்த உலகம் கவர்ந்து இழுக்கவே முடியாது. அவன் மறைக்கப்பட்டவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவன் அப்படியாக உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அவர் டெஸ்டட் ஆல் பாயிண்ட்ஸ் என்று வேதம் சொல்ல, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். அதுல ஒருத்தர் சொல்றார் பிரசங்கி, அவருக்கு முன்பாக அரைக்குறை ஆடையான உடை உடுத்தின சிறுகளை எல்லாம் ஆட விட்டார்களாம். ஆட விடுறது அவனுடைய உரிமை. ஆனா தேவன் என்ன செஞ்சாரு? அவர் சொல்லுகிறார், அப்படியே கைகள் விலங்கிடப்பட்ட நிலையிலே அந்த இடத்துல நிற்கிறார். அல்லேலூயா. தன் கண்களை மூடிக்கொண்டார். அவங்க ஆடுறாங்க, பாடுறாங்க. இவர் ஜபத்துக்கு போயிட்டார். பிதாவே இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது என்னதென்று. நான் அவங்கள ரட்சிக்க வந்திருக்கிறேன், பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து. அவர்களுடைய போதாமை, அறியாமை என்ன போய் பாவத்துல விழ தள்ள நினைக்கிறார். தேவனை பாவத்துல விழ தள்ள முடியுமா? இவள் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியுமா? அல்லேலூயா. சத்தியத்தை மேற்கொள்ள முடியாது. அவரு பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அல்லேலூயா. அவன் அவுத்து போட்டு ஆடுகிறான். இவர் கண்ணை மூடிட்டு அவனுக்காக ஜெபிக்கிறார். அவ்வளவுதான். அவன் எவ்வளவு நேரம் ஆடுவான்? சரிஞ்சு அடைச்சி
எவனிட்டு அறுத்து தெருவில் ஆடினா கூட நமக்கு வசூல் வரும். கேட்குறீங்களா? எதுக்கு சொல்ல வருகிறது என்றால், அவன் எல்லாவற்றையும் உன்னை விடத்தல்ல செய்ய அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நீ ஸ்டடியா நிக்க தேவன் உனக்கு சகல சாத்தியத்தை கொடுத்து என்னன்னா வார்த்தையில ஒழித்து கொண்டிரு, அவருடைய அபிஷேகத்துல இரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையிலேயே தரித்திரு. வேலை செய்ய, வீட்டு வேலை செய்ய, கர்த்தருடைய சமூகத்துக்கு வெளியே போவா. நேரம் இருந்தா உடனே ஜெபத்துல உட்காரு, உடனே வேதத்தை வாசி, உடனே செய்தி போட்டு கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா உட்காந்தாவே முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷம் சும்மா செவத்தை பார்த்துட்டு இருக்குதான் தெரிஞ்சா பிசாசு இப்படி பார்த்துட்டு இந்த பக்கத்து வீட்டு அக்காவை வாங்கிட்டு அனுப்பிடுவான். வா, நீதான் நம்மளால தெரிஞ்ச கதை பாரு. அவர் செவத்தை பார்த்துட்டு உட்காந்து போய் பேசு, வெட்டி கதை பேசு. பிசாசு பயங்கரமான ஆளு தெரியும். சாதாரண ஆள் கிடையாது. தேவன் சத்துருவை ஒரு சாதாரணமான சத்துருவெல்லாம் சிருஷ்டிக்கல, தனக்கு சரி நிகர் சமானமான சத்துருவை ஒரு சிருஷ்டித்திற்கு சொல்லுகிறார். சாதாரண போட்டியாளன் கிடையாது, தேவனுக்கு நிகரான போட்டியாளன். ஒரு ஒலிம்பிக் குத்து சண்டை வீரன் நம்ம ஊருக்குள்ள வந்து இந்த மாதிரி தெப்பலமான இருக்கிற ஒரு ஆளை அடிச்சுட்டு திறமை பத்தி என்ன என்ன அப்படின்னு அதுல ஏதாவது இருக்கா? அவன் ஒலிம்பிக் வீரன்னா அவன மாரி வர ஒலிம்பிக் வீரன் அடிச்சு வீழ்க்கும். அந்த மாதிரி தேவன் தன் மகத்துவத்தை வெளிப்படுத்த சாதாரண பிசாசெல்லாம் அவர் தெரிந்து கொள்ளு. அல்லேலூயா. தேவத்துவத்தை, தேவனுடைய தன்மையை, ஒரு சில காரியங்கள் தான் அவனால செய்ய முடியும். மற்ற பிரகாரம் அவன் தேவனுக்கு சமமானவன். எத்தனை பேர் கேட்டீர்கள்? அல்லேலூயா. தேவ சமூகத்துல அவருக்கு சமமாய் நின்றவன். அவனை அவ்வளவு சாதாரணமாலாம் நீங்க நினைக்க கூடாது. 2 நிமிஷம் அப்படி இருந்தீங்கன்னா போதும், உடனே அவன் யாக்கா அல்லேலூயா, வாமா வாமா வாமா, இல்ல சும்மா உட்காந்துருக்கல, சும்மா தான் உட்காந்துருக்க, சாப்பாடுலாம் ஆச்சா, செய்யலாம். அல்லேலூயா. என்ன சோந்தாக்கள் இருக்கிற, உடம்பு சரியில்லையா, வீட்டுல பிரச்சனையா, ஏன் கேட்கறேன், ஏன் கேட்கறேன், கேட்காத விட்டாதான். இப்படி கேப்பியான்னு எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி தான் பிசாசு ஒண்ணு நடத்துறான். கரெக்டா கேட்ட உடனே அவ்வளவுதான். அங்க 2 டிவைசஸ் ப்ளூடூத்ல கனெக்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஷேரிங், பிடிஎஃப், போட்டோஸ், ஆடியோஸ், வீடியோஸ் எல்லாம். கடைசியில தேவையில்லாத ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் உன்னுடைய சிஸ்டமே ஜங்க் ஆகிற அளவுக்கு ஃபுல்லப் பண்ணிட்டு அவன் போயிடுவான். அவ்வளோதான். நீ அதை அழிச்சு எடுக்க உனக்கு 1.5 மாதம் ஆகும். சில நேரம் சில ஃபைல்களை அழிக்கவே தெரியாது உனக்கு. எதுக்கு நமக்கு அந்த வேலை? கேப்பே விடக்கூடாது. இடைவிடாமல் தேவ சிந்தையில, ஜெபத்தில, வேதத்தில் ஒழித்து கொண்டு இருந்தா அவனோட பிரசனத்துல தங்கி இருக்கு. அதான் சொல்ல ஒழித்து கொண்டு இவன் போய் அந்த கேரிட்டு வந்ததுல தங்கி இருந்தான். தங்கி இருப்பதுதான் ஒழித்திருப்பது. தேவ பிரசனத்தில் இருப்பது தான் மறைந்திருப்பது. பஸ் ஸ்டாண்ட்லே நில்லு, தேவனை தூசிட்டு அது அதை சொல்ல வந்த. தேவ சிந்தையில் இருப்பவனுக்கு எது கொண்டும் பிசாசினால அவனை விலை செய்ய முடியாது. இப்படி கொண்டாந்து ஆண்டவர்கிட்ட விட்டா ஆண்டவர் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சார். பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது தேவ சிந்தை இல்லாம இருந்தா, அல்லேலூயா, உனக்கு இச்சையான பார்வை, இச்சையான உணர்வுகள், அது இது மென்டல், த ஃபில்தி தாட்ஸ், ஆல் த ஃபில்தி தாட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில இருந்து கிளம்பும் போது தேவனே இருக்கிற பிசாசோடு தோளோடு தோடு உரசி கொண்டு நான் பிரயாணிக்கின்ற நேரத்தில் உடைய வார்த்தையை பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. The laser layer
என்னது? the laser layer. ஸோ கண்ணுக்கு தெரியாத படலத்துல தேவன் உனக்கு பாதுகாப்பு வச்சிருக்கான். அதான் அர்த்தம். பிசாசோடு தோளோடு தோல் உரசி கொண்டு போகிற, ஆனா அந்த வல்லமை ஒன்ன தொடாதபடிக்கு தேவன் ஒரு வேலியை போடும். அதுக்கு நீ அப்படி ஜெபிச்சுட்டு போகணும். தீர்க்கதரிசனுடைய ஜெபம் தோளோடு தோல் உரசி கொண்டு போகும்போது உடைய வார்த்தை பாதுகாப்பு. கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. உன்னை சுற்றி வார்த்தையினுடைய லேசர் கற்றைகள், காற்று கூட போக முடியாது. ஆகினால அவனே அல்லது அவளே யாரோ உன்னை உரசி பார்த்து மூடேத்துன்னு வந்தா கூடமே நீ தேவனே அவர்கள் இரக்கமாக அந்த ஆத்மாவுக்கு அவருடைய கண்களை திறந்தது தேவன் என்பதை வெளிப்படுத்த. அல்லேலூயா. அவங்க கடையில போயிருந்தா கடையில இருக்கிற அந்த செட்டியாருக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. பஸ்ல போனா டிரைவர் கண்டக்டர் வந்து அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஜெபிப்போம். வெளியே ஜன்னல்ல பார்த்தா யாராவது போவாங்க, அவங்களுக்காக ஜெபிச்சுட்டே இருக்காங்க. அல்லேலூயா. அதுவும் அப்படியாக சென்னையில அப்படியா பிராட்வேல இருந்து பூக்கடையை தாண்டி வருகிற பூ விற்கிற கடையில எல்லாம் அப்படியே சிறு சிறு ரோட்டோரத்து கடை, எல்லாரும் ஆளுங்க இருக்கிறாங்க, பல பேர் போறாங்க. ஒருத்தர் அண்டிக்கிறான் தான் பொண்டாட்டி போட்டு. நானும் பார்க்கறேன், அப்படி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு மீது இறக்கமாக. அவ்வளோதான். அங்க பிராட்வேல அந்த பூக்கடையில் ஆரம்பிச்சு பெரம்பூர் தாண்டி வர வரைக்கும் கண்ணீரோடு அவங்களுக்கு ஜெபிச்சுட்டே வராங்க. அது நம்ம ஜெபிக்கல. ஜெபத்தை என்றைக்கு நம்ம உரிமை பாராட்டவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தான் கட்டுக்கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ரோமர் 8வது அதிகாரம். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. ஆகினால மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர் அவர் தான். காரியம் என்னன்னா, நீ அவரை பிடித்து வைத்துக் கொண்டிரு, அவருடைய பிரசன்னத்திலே இரு, வார்த்தையிலே இரு, தேவ சிந்தையிலே இரு. நீ எதை பார்க்கும் அசிங்கத்தையே பார்த்தா கூட அதுல தேவன் அப்படியாக ஒன்ன அபிஷேகத்தோடு நடத்தும். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஒழித்து கொண்டே இருக்கு. எங்க கேள்வி வெட்டப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட அந்த இடத்துல ஒழித்து கொண்டு போய் அப்படியா புதஞ்சி மண்ணுல தலை சொருகிட்டு இல்லை, போய் வெயிட் பண்ணிட்டு உலகத்தோட டச்சப் வச்சுக்காரு. ஜபத்துல வார்த்தை இருக்கிறது. அவன் அங்கே போய் தங்கி இருந்தான். தங்கி இருந்தான்னா 1வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்திலே நிற்கின்றான். Standing in front of the presence of the Lord. தேவ பிரசன்னத்திற்கு முன்பாக தரித்திருக்கு. அதான் எலியாவினுடைய சுபாவம். அங்க தங்கி இருந்தான்னா சும்மா தங்கி இருக்கல, அவன் துதித்து கொண்டிருப்பான், தேவனை அப்படியாக ஆராதிப்பான். அங்க இருக்கும்போது தேவன் காகங்களுக்கு கட்டளை இடுகிறார். தேவன் யாருக்கு? காகம்னா யாரு? செய்தியில சொல்லும் போது தீர்க்கதரிசி மாய்மாலக்காரன்னு சொல்றார். காகம் ஒரு மாய்மாலக்காரன். புறா கபடன்றது. புறா தானியத்தை மட்டும் திங்கும், அதுக்கு பிச்சு இல்லை, கசப்பு இல்லை. நம்ம எல்லாம் புறாவுக்கு ஒப்பானவர்கள். கசப்பு எல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்துல கசப்பு இருக்கக்கூடாது. ஒருவரை குறித்து ஒருவர் அப்படியாக வெறுப்புணர்வு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருந்துச்சுன்னா நீ காக்கா, இல்லைன்னா புறா. அல்லேலூயா. அந்த புறா தானியத்தை மட்டும் திங்கும். தானியம்னா வித்து, எதை செய்டு, அதான் கர்த்தருடைய வார்த்தை. அதை மட்டும் தான் திங்கும். ஆனா காக்கா தானியத்தையும் திங்கும், செத்து போனத்தையும் திங்கும். செத்து போனதுன்னா என்ன? அழுகி நாட்டம் எடுத்தது, புழு கொடுத்தது, அந்த நேற்றைய பண்ணா, பொறுக்கி வைக்கப்பட்ட பண்ணா, சாவண செய்தி, உலக பழக்க வழக்கம் எல்லாமே எல்லாமே சார், எல்லாமே மீனிங்கா.
புறா வந்து காக்கா செத்து போனதையும் திங்கும், தானியத்தையும் திங்கும். சாப்பிட உபதேசத்தையும் கேட்கும், இங்க வந்து கேட்கும். ஆனா புறா அப்படி இல்லை, ஒன்லி தானியத்தை தான் திங்கும். வித்தை தான் சாப்பிடும். தானியம் என்றால் வித்து, விதை, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அது பியூர்லி வார்த்தைக்காகவே தயாரிக்கப்பட்டது. ஆனா இந்த காக்கா ஒரு மாய்மாலக்காரன். முடிஞ்சா உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு போகும், திருடிட்டு போகும். 1ஆவதுல நம்ம படிச்சிருக்கோம். பாட்டி வடை சொல்லிட்டு இருந்துச்சா, காக்கா தூக்கிட்டு போய் ஓடி போச்சு. ஹல்லேலூயா. ஆனா தேவன் தன் செயலிலே மகத்துவமானார். ஹல்லேலூயா. பார்த்தோம். அப்படியாக மோசேவை யாரும் கொல்ல நினைச்சானா அவன் வீட்டிலே மோசையை வளர்த்தார். அவர்தான் நம்ம தேவன். அதே போல உலகத்துல எத்தனையோ பறவைகள் இருக்குது. ஹல்லேலூயா. தன் மகத்துவத்தை வெளிப்படுத்த காக்கா இறங்குவார். இந்த சிருஷ்டி எதுவா இருந்தாலும் அது தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிதாக. இதுவரைக்கும் எல்லார் கையிலும் புடுங்க, நீ புடுங்கினது போதும். இதுக்கு மேல நான் கொடுக்கறத போய் எளியாவிட்ட கொடுக்கிற வேலை தான் வரும். சரி, இதுல தூக்கிட்டு இங்க ஓடுறீங்க அங்க ஓடுறீங்க அப்படிலாம் கேட்கல. கர்த்தருடைய கண்ணை மீறி அது எங்க ஓடிட முடியும்? ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்துல போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என் கை வந்து பிடிக்கும். உன்னதத்துல ஏறினாலும் அங்கிருந்து நான் எட்டி உதச்சி தள்ளுவாங்க. அதனால தேவனோட பிள்ளைகளா இருக்கிற நாம் தேவ சமூகத்தை விட்டெல்லாம் எங்கேயும் ஓட முடியாது. Unless and otherwise God is உன்னை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் அவருடைய கண்களை தப்பி நீ எங்கேயுமே ஓட முடியாது. ஹல்லேலூயா. எங்க போக முடியும்? நம்மளால எங்கேயுமே போக முடியாது. ஓகே, காகத்தை அனுப்புறாரு. மாய்மாலக்காரனை கொண்டு தன்னுடைய மகத்தான தீர்க்கதரிசி இருக்கிறால தேவன் யாரை கொண்டு வேணாலும் உன்னை நடத்துவார். பேர் ஆமென் சொல்லுகிறேன். அவர் 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 அப்படியாக வித்தியாசமாக செயல்படுகிற தேவன். இஸ் அன்யூஷுவல் காட். வழக்கமான காரியங்களை தான் செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவருடைய 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 சித்தத்துக்கு எதை உபயோகப்படுத்தணும் படுத்துவார். காக்காய் அனுப்பி அப்பவும் இறைச்சி, பிரெட் அண்ட் ஃப்ளஷ் என்ற ஆங்கிலத்தில். ஃப்ளஷ் என்றால் பச்சை கறியா சமைக்கப்பட்ட கறியா தெரியல. ஹல்லேலூயா. மாம்சம், கறி, இறைச்சி. காலையில சாயங்காலம், காலையில சாயங்காலம், காலையில சாயங்காலம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. தீர்க்கதரிசி சொல்லுகிற 50வது பாராகிராஃப்ல எலியாவின் செய்தியில 58:10-12 எங்கிருந்து அது கொண்டு வருதுன்னு கேட்கலாம். எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது. That is not my business. நாம் வார்த்தையில பார்ப்பது என்னவென்றால், தேவன் காக்காய் மூலம் கொடுத்தார் அப்படின்னா என்னுடைய வேலை ஆமென் சொல்லுவேன். என்னை முட்டாளாக நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தேவன் முட்டாள் இல்லை. அவருடைய கேள்விகள் எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? எங்கிருந்து கொண்டு வருது அது எனக்கு தெரியாது, அது ஐயா வேலை இல்லைங்க. இல்லையா, எல்லாத்தையும் அப்புறம் பிரசங்கம் பண்ணுங்க, இதை அப்புறம் பிரசங்கம் விலைக்கு சொல்லாம இருந்தா எப்படி?
அப்படின்னு நீங்க நினைக்கலாம், என்ன முட்டாளா கூட நினைக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, தேவன் காக்காய் மூலம் கொடுத்தாருன்னு சொல்லுது பாரு, அந்த தேவனை நான் நம்புறேன். அதனால உங்க பார்வையில நான் முட்டாளா இருக்கலாம், நான் பார்க்கிற அந்த தேவன் இருக்கிற அவரு முட்டாள் இல்லை. அதான் தீர்க்க தரிசனம். சரி, எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், அது வேற விஷயம். அல்லேலூயா. ஆகினால எங்கோ இருந்து கொண்டு வந்துச்சு. மற்றொரு செய்தியில் அவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, தேவன் தன்னுடைய ஹெவன்லி கிச்சன்ல இருந்து, அல்லேலூயா, தன்னுடைய the word woven வார்த்தையினுடைய அந்த அப்பம் சுடுகிற மிஷின்ல இருந்து அதை சுட்டு தன்னுடைய வேலைக்காரனுக்கு அவர் அனுப்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் அவர் எங்கிருந்து போஷித்தார்? வானத்திலிருந்து போஷித்தார். தேவ தூதர்களின் அப்பம் மன்னா காடைகளை வருஷிக்கப்படும். அல்லேலூயா. தன்னுடைய ஹெவன்லி கிச்சன்ல இருந்து அனுப்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கிருஷ்ணாசூர்ல போய் நீ ஒரு மூட்டை சிப்பம் அரிசி எடுத்துட்டு வரலாம். அந்த அந்த உனக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட அந்த அரிசி சிப்பம் அங்கிருந்து வந்து கீழே எழுதி போட்டுருக்கலாம், கன்னிகா பரமேஸ்வரி ரைஸ் மில்லு கள்ளக்குறிச்சி அப்படின்னு எழுதி போட்டுருக்கலாம். இது ஹெவன்லி ஃபீல்ட்ல இருந்து, ஹெவன்லி ரைஸ் மில்லுல இருந்து தன்னுடைய மனவாட்டிக்கு தேவனே அனுப்பிட மூட்டை. அதை வேற ஒருத்தர் வந்து தொடவே முடியாது. ஒரு வேலை அதை தூக்கி தோல்ல கூட வச்சிடலாம். விலை எவ்வளவு? 1700. எவ்வளோலாம் இது வேணாம், வச்சு ஆகணும். வேற மூட்டை தூக்கி ஆகும். பிராக்டிக்கலா நான் சொல்லுகிறேன். குர்ஆன்ல சொல்லுது, கேட்குறீங்களா சகோதர சகோதரிகளே? அது அதனுடைய காரியங்கள் அநேக முரண்பாடுகள், வேதத்திற்கு நமக்கு முரண்பாடுகள் இருக்கிறது. நீ சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலும் உன் பேர் எழுதி இருக்குங்கிற, அதான் அவன் நம்புறான். நீ நம்புறியா? உனக்குன்னு தேவன் கொடுக்கின்ற எதுவும் கம்பு உருண்டை, எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, அரிசி, ஈவன் பருப்பு, எண்ணெய், அது இது எல்லாமே அல்லேலூயா தேவன் உனக்கு டைரக்டா அனுப்புவார். ஆமென். எத்தனை பேர் நன்றி சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. வேலைக்கு போறதுனால தான், அப்புறம் என்ன, வேலைக்கு போறதுனால தான் நல்ல அரிசி நம்ம வாங்கி சாப்பிடுறோம். முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா இல்லையா? You have to be very sensitive with the word, even when you are talking. மனவாட்டிக்கு அந்த சென்சிட்டிவ் இருக்கு. இதெல்லாம் நீங்க எடுக்கிற ஒரு பயிற்சி எல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படிதான் பேசுவாங்க. அல்லேலூயா. 2 மாசத்து சம்பளத்தை சேர்த்து வச்சு இந்த பட்டு புடவை வாங்கினேன். முடிஞ்சு போச்சு. தட் இஸ் யுவர் லாஸ்ட் பட்டு புடவை. உன்னால ஆசை இவன் அதுக்கு நான் ஜெபிக்க போன இல்லை, கர்த்தர் கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தான். தேவனுடைய கிருபையில நேற்று தான் அரிசி எடுத்தோம். சாப்பிட்டீங்களா? தேவ கிருபையில வயிறார சாப்பிட தேவன் நடத்துறாங்க. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் கொடுத்த வாகனம், கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த ஃபேன், கர்த்தர் கொடுத்த லைஃப், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த புருஷன், கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த பெற்றோர். நீ அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. உனக்கு எவ்வளவு மனசு நிறைவா. அல்லேலூயா. அல்லேலூயா.
தென்ன சோறு, தென்ன சோறு. கேட்குறீங்களா சகோதரர்? தென்ன சோத்தையா உனக்கு பிள்ளையா கொடுத்தாரு ஆண்டவர், நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. சில நேரம் அப்படி நம்ம திட்டுறோம் பிள்ளைங்க. தேவன் நம்ம இறக்கமாக இருக்கான். தேவன் கொடுத்தது எல்லாமே மிகச்சிறந்தது. த பெஸ்ட் ஒன். உனக்கு கொடுத்தது எல்லாம் பெஸ்ட் ஒன். எங்க வால் ரோட்ல தான் நினைப்போம், உனக்கு அதுதான் பெஸ்ட். ஏசியில போனா சளி பிடிச்சி மண்டை அப்படியாக சலதோஷம் பிடிச்சி செத்தே போயிடுவேன். உனக்கு அது செட் ஆகும். அவன் இதுதான் செட்டுன்னு உட்கார வச்சிருக்க. அவனுக்கு அது புரியல. அது அது போல த பெஸ்ட் ட்ரெஸ், த பெஸ்ட் எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். நான் பார்த்தோம் அப்படி அவருக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி நீ நன்றி சொல்லி மட்டும் படைக்குது. உன் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. நன்றியில பிளஸ் பாயிண்ட்டுக்கு மாத்திரமல்ல, நெகட்டிவ்க்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. ஏதோ தேவன் என்னத்துக்காக கொடுத்தாருன்னு தெரியல, நன்றி. இந்த கால் வலிக்காக நல்லாதான் இங்க ஊர் சுத்தம்னா என்னன்னு தெரியல. ஓ, நம்மளோட ஐக்கியமாறு பிரசங்கம்னு போய் உட்காந்துரு பழி செவி. அல்லேலூயா. உனக்கு அங்கேயும் ஓடுற கால் இல்லை. நன்றி ஆண்டவரே, இந்த கால் வலிக்காக நன்றி சொல்லி பழக்கம். சுகம் தருமா? கண்டிப்பா சுகம் தருவார். என் ரத்தத்தை கிழிச்சு நரம்பெல்லாம் பொழந்து ஒவ்வொரு அணுவையும் நீங்க மைக்ரோஸ்கோப்ல நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஒவ்வொரு அணுவும் சொல்லும், God is my healer, God is my healer, God is my healer. அவர் எங்க ஒண்ணு காரணமே, நீ என்ன பாக்குறது? என் உடம்பு சுகத்தை நீ என்ன பாக்குற? இப்படி சொல்லி சமாளிச்சு அப்படியெல்லாம் கிடையாது. நான் என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதுக்கு தேவன் பலன் தரும். எங்க போய் அங்க அங்க என்னது லிவாண்டர் பாயாசம் போய் குத்தி தரல அப்படின்னு என்ன நீங்க சொன்னா அது நியாயமா? நல்ல ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாருல்ல, முகமது அலியை போய் குத்தி தரல அப்படின்னு என்னகிட்ட சொன்னா உனக்கு அறிவு இருக்குதா? அது என் வேலை இல்லை. சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனக்கு கொடுத்த வேலைக்கு என்ன பலன் வேண்டுமோ அதை ஆண்டவர் தராங்க. நன்றி சொல்றீங்களா இல்லையா? அது அப்படியே உனக்கு பொறுப்பீங்க. அவ்வளவுதான். தேவனை துதிக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நல்லது சமைக்க பலன் இருந்தா போதும். சமைச்சிட்டு பிள்ளைங்களுக்காக புருஷனுக்காக திருப்தியா செஞ்சுட்டு தேவனை துதிச்சிட்டு போதும். அவன் ஓடுறானே இவன் ஓடுறான், அது நமக்கு தேவையில்லாத வேலை. கண்களை ஏன் பறக்க விடுற? எல்லாம போகும் பொருளுக்கு கண்களை பறக்க விட. ஓடுவான், ஓடியே போயிடுவார். சாயங்காலம் எங்க ஓடி போறோம் எனக்கு தெரியாது. போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஓகே, ஆகினால தேவன் கொடுத்ததுல திருப்தியா பாருங்க. எலியாவுக்கு 2 வேலை, 2 வேலை தான். திருப்தி அவாக்கள் இருக்கிறான். இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் வெயில் ஓவரா இருக்காண்டவரை கொஞ்சம் நடுவுல இடையில ஒரு தானே இந்த காத்தா வாடுறாங்க. கேட்கல, கேட்டுதானே எழுதியிருக்கும். நீங்களா சொல்லாதீங்கன்னு சொல்லாத. வேதத்துல இருக்கிறது இருக்கிறது, இல்லாதது இல்லாத. கொடுத்தாரு வாங்கிட்டோம், அவ்வளவுதான். நீங்க கொடுக்குறீங்க, நாங்க சாப்பிடுறோம். ஒரு அருமையான விசுவாசினுடைய ஜெபம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வாராம். அல்லேலூயா. ஒரே ஒரு இருதயத்துல சின்ன ஒரு விருப்பம், ரேஷன் அரிசி நான் சாப்பிட மாட்டேன். சாவர வரைக்கும் சாப்பிடல. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அல்லேலூயா. அது மாதிரி இந்த விசுவாசி பசித்தாலும் அதை நான் சாப்பிட மாட்டேன். வேண்டாம், இல்லை பரவாயில்ல விட்டுருன்ட்டார் ஆண்டவர். அவரு சாப்பாடு கொடுக்கும்போது அவர் ஜெபிக்கிறது, எந்த வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க கொடுக்குறீங்க, நான் சாப்பிடுறேன்.
அவ்வளவுதான். அந்த சிம்பிள் பிரேயருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. யாரும் வந்து எங்க அக்கா கொடுத்தாங்க, எங்க அண்ணி கொடுத்தாங்க, எங்க அத்தை கொடுத்தாங்க அப்படி சொல்லல. நீங்க கொடுக்குறீங்க, நான் சாப்பிடுறேன். விசுவாச வார்த்தைகளை கவனிச்சுங்க. நமக்கு அந்த அந்த அறிக்கை வருதா நம்ம வாயில? அல்லேலூயா. ரேஷன் அரிசி சாப்பிட்ட அப்புறம் இந்த மாசம் சம்பளத்தை வாங்கி தான் அரிசி வாங்கின அப்புறம் என்ன பண்ணுவேன்? சம்பளத்திலே வாங்கின அவர் கொடுத்ததுனால வாங்கிக்கலாம். அல்லேலூயா. ஒருத்தன் கேட்டான், என்ன ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், எப்படியா செய்யறாரு? வீட்டு வாசல்ல இருந்து உக்காந்து எங்க செய்யறாருங்க, நான் என்னங்க சொல்றது? நையா நாங்களாம் ஓடுறேன் இப்படி கொக்கா குருவியா. எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் வீட்டு செலவுக்கே பத்தல. நான் அப்படி ஓடல. தேவன்கிட்ட ஜெபித்து கொண்டு, தேவன் எனக்கு எல்லாம் என்ன தேவன் தருவது, எப்படியா தராரு? அல்லேலூயா. பாருங்க, ஜெபிச்சிட்டு இருப்பேன், வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு அரிசி தேவை, ஆண்டவர்கிட்ட கேட்பேன், மூட்டை மட்டும் வீட்டுக்கு வரும். என்னையா எப்படியா மூட்டை வரும்? வருது. அது அவனுக்கு புரியாது. புரிய வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. சொன்ன அதெல்லாம் எப்படி நல்லா புரியாது. நீ வந்துப்பா, ஆண்டவர் ஏத்துக்க, கொஞ்ச நாள் ஆண்டவரோட இரு, அவரு அந்த வழியிலே உனக்கு தருது உனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட இருப்பேன். அவரு நான் வேலைக்கு போல காசே என் கைக்கு வராதியா, ஆனா அரிசி வந்தது என் வீட்டுக்கு. அல்லேலூயா. வீட்டுக்கு பந்த போட வந்த அண்ணாமலை கேட்டுட்டு உட்காந்துருக்கிறான். புரிய வைக்க முடியாது, என்ன பண்றது? அது தேவன் கொடுக்குறாரு. எலியாவுக்கு 2 வேளை கொடுத்தாரு, அதோட விட்டுட்டான். வயதான எலியா, வயசானவர் 2 வேளை தான் சாப்பிடுவார். நாங்கெல்லாம் என்ன பண்றது? 6 வேளை சாப்பிட்டாலும் கேறு கேறுன்னு பசி எடுக்குது. சாப்பிட முடியுதுங்கிறதுனால சாப்பிடாத. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், சாப்பிட முடியுதுங்கிறதுனால சாப்பிடாத. சாப்பாட்டுக்காக நம்ம இல்லை. அல்லேலூயா. கேட்குறீங்களா? சாப்பிட போஜன பிரியனம் இருக்கக்கூடாது, வெறியனா இருக்கக்கூடாது. நான் போஜன பிரியனா இருந்தேன், வெறியனா இருந்தேன். வாயை கட்டிட்டார் அப்படியே தையல் போட்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா இல்லையா? முடிச்சுட்டா 2 வேளை போதும்னு ஆண்டவர் அவனுக்கு கரெக்டா எவ்வளவு தந்தா போதும். 2 வேளை அவன் தெரிஞ்சுக்கணும். 2 வேளை வாங்கி சாப்பிட்டு தேவன் சொன்னபடி இருந்தான். அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் வார்த்தையில சொல்லப்பட்ட பிரகாரம் இரு, தேவன் உன் தேவைகளை சந்திப்பார். சொல்லப்பட்ட போது யாரா கூட இரு, டீச்சர் ஆயிரு, வியாபாரி ஆயிரு, பிசினஸ் மேன் ஆயிரு, நீ எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையிலிருந்து ஆண்டவரை உயர்த்து. சொல்லுகிற தேவனை முதலாவது வைக்கிற ஒரு மனுஷன் எனக்கு காண்பி, தேவனை முதலாவது வைக்கிற ஒரு விவசாயி எனக்கு காண்பி, தேவனை முதலாவது வைக்கிற ஒரு பிசினஸ் மேனை எனக்கு காண்பி, தேவனை முதலாவது வைக்கிற ஒரு லேபர் எனக்கு காண்பி. அவர் சொல்லுகிறார், இந்த பூமியில ஒரு ஜெயம் கொண்ட மனுஷனை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அதனால நீ எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த துறையில ஆண்டவரை உயர்த்து. அந்த துறையில இருந்து கொண்டு தேவ சிந்தையோடு இரு. அல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னத்திலே இரு, வார்த்தையில ஒலித்து கொண்டு இரு. உலகத்தோடு டச்சப் வச்சுக்காது. உலகம் வேற, நீ வேற. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரி, உனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரி வேற எதுவும் இல்லை. தேவனோட வார்த்தை. அல்லேலூயா. இதுல சின்ன புஸ்தகம் தான், ஒரு நீர் ஊற்று இதுல இருக்கிறது. அல்லேலூயா. கடல் மாதிரி எல்லாம் இல்லை.
உன்னுடைய தாகத்தை தீர்க்க தேவையான தண்ணீர் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வார்த்தை குறித்து தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்ல, அந்த காரியத்தை சொல்லி நம்ம தேவனுடைய வார்த்தை என்பது தேவன் உனக்கு கொடுத்த வார்த்தையின் வெளிச்சம். தேவன் உனக்கு கொடுத்த வார்த்தையினுடைய வெளிச்சம். எத்தனை பேருக்கு வெளிச்சம் தெரியுது? ஒரு முதலாளி தன்னுடைய ஒரு பண்ணை வீட்டிலிருந்து இன்னொரு தன்னுடைய வீடு, பெரிய அரண்மனை, அந்த அரண்மனைக்கு இந்த முக்கியமான டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அங்கே சேர்த்து என்று சொல்லி, இருளான வேலை, விடியறதுக்குள்ளே அங்கே போய் சேரணும், போய் கொடுத்துருவேன். இந்த இருட்டில் எப்படிங்க ஐயா நான் போவேன்? அவன் கேட்குறான். அவன் கையில் ஒரு ராந்தலை கொடுக்குறான். வேலைக்காரன் வாங்கி அடித்து பார்க்குறான். என்னையா ஒரு 10 அடி வரைக்கும் தான் ஏன் வெளிச்சம் வீசுது? ஓ, அந்த மலைக்கு அந்தோன்னு இருக்கிற அந்த மாளிகைக்கு எப்படி போவாங்க? அவர் சொல்ற 10 அடி வெளிச்சம் தெரியுதா? தெரியுது. இந்த 10 அடி வரைக்கும் போ, அங்க போய் அடிச்சு பாரு, போயிட்டு பாரு, போறோம். அந்த அடிச்சீங்கன்னா 10 அடி தெரியுதா? தெரியுதுங்க. இப்படி போயிட்டே இரு, அது உனக்கு காமிச்சிட்டே இருக்கும். கடைசியில் இந்த வெளிச்சம் அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ந்து. அல்லேலூயா. தேவனுக்கிட்ட நம்ம மொத்தமா கொடு, எல்லாம் என் கண்ணு முன்னாடி செஞ்சு நிறைவேற்று. அல்லேலூயா. இன்னைக்கே கொடு, இப்பயே கொடு. அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் கொடுத்துட்டார், சுதந்திரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார், புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இன்றைக்கு உன் தேவை என்ன? சந்திக்கிறேன். நாளைக்கு என்ன ஆண்டவரை பார்க்கறது? நாளைக்கு என்னப்பா இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு சேர்ந்த மாதிரி எனக்கு பர்மனண்டா வேலை எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கல போயிடுறேன். நீ வாங்கல போய்கிட்டே இருப்ப, உனக்கு நான் கொடுக்கணுமா? புரியுதா இல்லையா? வாங்கிட்டா நீ போற ஆளு, என்னை மறந்துடுவேன். ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன். உனக்காக ஜீவனையே கொடுத்து வச்சிருக்கேன். தேவனுடைய நேசம். கேட்குறீங்களா? தினந்தோறும் நீ அவரை பார்க்கணும். காலையில பார்க்கணும், சாயங்காலம் பார்க்கணும், காலையில பார்க்கணும், சாயங்காலம் பார்க்கணும், காலையில பார்க்கணும், சாயங்காலம் பார்க்கணும். இல்லையா? காலையில் ஜெபிக்கிறேன் அப்போ வருது, சாயங்காலம் ஜெபிக்கிறேன் அப்போ வருது. நான் நினைக்கிறேன் ஜெபிக்காத நேரம் அப்போ கிடைச்சிருக்காரு. அப்புறம் கபாபம் ஆண்டவர் என்ன ஜெபிச்சா காக்கா காக்கா சவுண்ட் அலாரம் அடிச்சிருக்கேன். அதான் உண்மை. அவரை தேடாத நேரத்துல எல்லாமே ஆண்டவர் ஆஃப் பண்ணுறார். தேடாத நேரத்துல எல்லாம் தேவை. அதனால உன்னுடைய தேவைகள் எல்லாம் அவருக்குள்ள இருக்கு, உன்னுடைய ஆசீர்வாதம் அவருக்குள்ள இருக்கு, உன்னுடைய சுகம் அவருக்குள்ள இருக்கு, உன் கேள்விக்கு பதில் அவர்கிட்ட இருக்கு. பெற்றுக்கொள்ள சரி, ஒரே ஒரு வார்த்தை, பிரித்தெடுக்கப்பட்ட, வெட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல ஒழுக்கி கொண்டு மறைச்சிக்க. அல்லேலூயா. அது ஒரு நீரூற்று. என்னுடைய வார்த்தை, செய்தி, வேதம் அங்க ஒண்ணு மறைச்சிக்க, உன் சிந்தையை மறைச்சிக்க. எல்லாம் தாக்க வரும், வேலையை போடு. அல்லேலூயா. ஜெபப்பட்டு வெளியே போ, ஜெபப்பட்டு வந்து நன்றி சொல்லிட்டு இரு, ஜெபிச்சுட்டே இரு. நம்ம கடந்த வாரத்துல பார்த்து தீர்ப்பு ஜெபிச்சுட்டே இருக்கிற வேலை. ஜெபிச்சுன்னா முழங்கால் போட்டு போட்டு ஜெபிப்பாரா? அப்படி இல்லை, தேவனை நினைச்சுட்டே இருக்கிற வேலை தான். அல்லேலூயா. வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா வாங்க உட்காருங்க, மேடா தண்ணி கொடுத்துட்டு அவர் அப்படியே உள்ள போற மாதிரி தான் போவார். ஆனா அங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்கு வந்திருக்கிறாங்க தெரியாத, என்னால ஒட்ட முடியாது. நீங்க தான் ஒரு தேவை, நீங்க தான் பாருங்க. அல்லேலூயா. உலகம் விழுந்து போதல் செய்தி கடந்த வாரத்திலே சொன்ன 128வது பாராகிராஃப்ல அவர் சொல்லுகிறார், தேவனை நீ அணுகும் போது, அல்லேலூயா, உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு காரியங்கள் நடக்குதுன்னு சொன்ன, என்னால நடக்கவே இல்லை. வரங்கள் என்ற புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிறார். அது தரிசனங்கள் என்றால் என்ன செய்தி? வரங்கள் என்பது தேவனுக்கு வழிவிட்டு நம்ம ஒதுங்கி நிற்பது. தேவனுக்கு வழிவிட்டு நம்ம ஒதுங்கி நிற்பது, ஒன்றை மறைச்சி அவரை காட்டுறது அப்படின்னு நாங்க சொல்லிட்டாரு. புரியல? அதுக்கு பக்கத்துல அடுத்த மெசேஜா இதில் படிக்கிற அதனுடைய அட்ஜாயிண்டா இதை கொடுக்குறாரு. ஒண்ணு மறைக்கிறதுன்னா என்ன? அல்லேலூயா.
நான் பாவி என்று அறிக்கை செய்து என்னால் முடியாது என்ற அறிக்கையின் பேரிலே அந்த எளிமையின் பேரில் அவர் அணுகிறப்பாரு, அங்கதான் அவர் காட்சியில் வருவார். ஹல்லேலூயா. பிசாசா எங்க 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 ஓடி போய் வாங்கிடும் கொன்றோம்னு அப்படி ஜெபிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு வரமெல்லாம் இருந்தது, ஆனாலும் ஒவ்வொரு முறையும் போய் ஆண்டவரே நான் என்ன செய்வேன், அவரை அந்த விதத்துல இருந்து காட்சியில எடுக்கிறார், அவரை காட்சியில கொண்டு வர. என்னால முடியாது, நீங்க வாங்க. அங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு பாரு, அது தீர்க்கதரிசி இல்லை. எதிரில் வந்து அவர் சேர்ல உட்கார ஒரு தீர்க்கதரிசி இல்லை. ஜெபம் பண்ணிட்டு வந்து அவர் கூட அவரை கூட்டிட்டு வர்றாரு. உட்கார்றது இவரு தான், பாக்குறாரு பாரு, அது தேவன். பிரதர் இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி வீட்டுல பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ நாங்க சொல்லுவோம், அவர் இருதயத்தின் அந்தரங்கத்தை பார்க்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்ன இப்படி இப்படிலாம் நடந்துச்சாங்க. வீட்டுல ஒரே பிரச்சனை, கணவன் மனைவி சமாதானம் இல்லை, ஒரே சண்டை, ஒண்ணுமே இல்லை சொல்றாங்க. இருக்கிறச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அங்க அந்த வீடியோஸ் ஓடுது, தரிசனம் ஓடுது. தரிசனங்கள் என்னால என்ன புத்தகம் அப்படியா கோயம்புத்தூர் சரவணம் பண்ணிட்டு அந்த புத்தகம் இது வாசிங்க வராங்க. அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அதான் நான் பண்ற பார்த்தா அந்த தரிசனம் கேட்குறா. அந்த வீடியோ மாரி ஓடும், கண்ணு முடிச்சிருக்கும் போதே. ஹல்லேலூயா. த கிராண்ட் ஸ்டே ஹோட்டல் பேர் வருது. தேவனுடைய கேமரா அப்படியே என்னை கொண்டு போகுது. கிராண்ட் ஸ்டே ஹோட்டல். அவர் சொல்ற கொஞ்ச நாளைக்கு முன்ன கிராண்ட் ஸ்டே ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல்ல தங்குனீங்களா? ஆமாம். கேமரா போகுது. 23ஆம் நம்பர் ரூம்ல தங்குனீங்களா? ஆமாம் பிரதர். உங்களுக்குள்ள நடக்கிற சண்டை சச்சரவுக்கு அதான் காரணம். என்ன பிரதர் புரியுது? ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க என்னத்துக்கு வந்திருக்கிறான்னு தெரியல. இவர் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தார், தன்னை மறைச்சிட்டார், அவரை வெளிப்படுத்துறார். அதான் வரோம், அதான் தரிசனம். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? இடவிடாமல் செஞ்சு அவரை கொண்டு வரும். மனுஷன் தன்னை காண்பிக்க தான் பண்றான். ஊழியத்துல தன்னை காண்பிக்கிறான், ஜபத்துல தன்னை காண்பிக்கிறான், பேசும்போது தன்னை காண்பிக்கிறான். ஏதோ ஒரு நல்ல ஆண்டவரோட சுவிசேஷத்தை அப்படியே சொல்றான்னு பார்த்தா சுத்தி வளைச்சி இப்படி எல்லாம் ஊழியம் செஞ்ச அப்படின்னு அங்க வந்து நிற்கிறான். இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் கேட்ட பிற்பாடு எத்தனையோ பேர்கள் பண்ற காரியங்கள்லாம் மனசுக்கு சேர்த்து ஆகல. என்ன பண்றது? காது அப்படிதான் இருக்குது. கேட்டுட்டு சரி ஆண்டவரே இவர் மேலே இரக்கமா இருக்குன்னு சின்ன ஜெபம் பண்ணிட்டு விட்டுறாரு. ஹல்லேலூயா. அது மாதிரி கேட்குறீங்க, நான் பாவி என்னால ஒன்று முடியாது என்ற எளிமையான அணுகுமுறையில வரப்பாரு. அதுதான் அவரை காட்சியில கொண்டு வர. அப்படிதான் ஒன்ன காட்சியிலிருந்து விளக்கணுங்கிறாரு. நம்ம அப்படி செய்யறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துதான் அவங்க சொல்றாங்க, உனக்காக நான் ஜெபிச்சேன். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நான் ஜெபிச்சதுனால தான் உனக்கு நடந்துச்சு. அப்ப யாரை காட்டுறாங்க? இதுக்கப்புறம் இந்த ஜபம் மேல போகுமா? நம்ம வெரி சென்சிட்டிவா இருக்கும். கர்த்தர் நம்ம பேர்ல இறக்கணும். ஹல்லேலூயா. நீ கேட்டுக்கிறீங்களா இல்லையா? ஏதாவது ஒன்று நினைச்சு எனக்கு இருக்குதான், அதுக்காக உனக்காக கூட நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். செவிச்சிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஒழித்து கொண்டிரு, மறைத்து கொண்டிரு. வா மூலமே எல்லாம் நடக்கட்டும்.
எங்கேயாவது தீர்க்கதரிசி சொன்னாரா? கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார். ஆனா நம்ம ஊழியத்துல வர ஆளுங்களுடைய சாட்சியெல்லாம் நான் இங்க போய் அங்க ஜெபம் பண்ண அவனுக்கு பிசாசு ஓடுச்சு. அப்படி கிடந்தான், ஜெபம் பண்ணி தான் அவன் சரியான. இன்னைக்கு அவன் பேசுற பேச்சு தேவனே. ஹல்லேலூயா. அது நினைச்சு இது நினைச்சு அதெல்லாம் நீங்க சொல்லணும் பிரதர்ன்னு என்கிட்ட சொல்லுது. ஆனா தெரிஞ்ச போதும் என்னத்த சொல்ற? பிசாசு ஓடலையா? ஹல்லேலூயா. கீழே கிடைக்கலையா? தேவைகள் சந்திக்கப்படலையா? ஜெபங்கள் ஆசீர்வதிக்கப்படலையா? எல்லாம் தேவன் செய்யணும். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, சுவாசிக்கிறவர்களுக்கு கேட்கிறீங்களா? சாப்பிடுறது தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் போடுகிறது. ஒன்று கேரி காட்டுன்னு போய் ஒழித்து கொண்டு இருக்கான். அவனை பிரிச்சு தனித்து தேவ பிரசன்னத்துல இரு. நீங்க எல்லாம் அப்படி இருங்க. எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வரும். நடந்ததை பத்தி கவலைப்படாத. ஹல்லேலூயா. இதுக்கு மேல ஒழித்து கொண்டு எங்க ஜீவ ஊற்றண்டையில வார்த்தையை தண்ணீர் அண்டையில உலகத்தை விட்டு பிரிச்சு ஒதுக்கி ஒழிஞ்சிட்டுனா ரூம் விட்டு வெளியே வராது அப்படின்னு இல்லை. எங்க வேணாலும் போ. வார்த்தை பாதுகாப்புலே போ. ஜெபத்தோடே போ. தேவ சிந்தையோடே போ. செய்தியை கேட்டுக்கிட்டே போ. ஹல்லேலூயா. அவன் ஊக்கி இசை கேட்டுட்டு தலையை ஆட்டட்டும். வார்த்தை மாதிரி தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆமே கத்து ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் நாகரிகம் இல்ல. அவன் நினைச்சிட்டு போறான். மேல இருந்து பார்க்கிற தேவன் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில விட்டு போகுது பத்தியா? என்ன சொல்லுச்சு கேட்டீங்களா? ஆமன்னு சொல்லல. ஏப்புல ஏமான வாட்டி பரலோகத்துல இருந்து மாத்த. ஹல்லேலூயா. இதுல என்ன வெக்கம் இருக்குதா? யாருக்காது நீக்குற மேலாம் பஸ்ல கத்திட்டே போவான். ஹல்லேலூயா. துதிக்கிறீங்களா? நம்ம புருஷனை வாயார துதிக்கிறோம். அவர்கிட்ட பேசிட்டு போறான் வீதியில. இதுல என்ன வெக்கம்? சில ஜோடிகளை நான் பார்த்துருக்கிறேன். இவன் அவனை மதிக்க மாட்டான், அவன் இவனை மதிக்க மாட்டான். ஊருக்கு கிளம்புவாங்க. கிளம்பு வாங்க பஸ் போயிடுது. போ உன்ன எனக்கு வழி தெரியாதா? ஒன்று அவன் பைய தூக்கிட்டு முன்னாடி போவான், இல்லைன்னா இவன் பைய தூக்கிட்டு முன்னாடி போவான். அவன் வருவான். அவ்வளோ தூரம் கூட போகவே பிடிக்காது. அது பொருத்தமில்லாத ஜோடி. இது பொருத்தமில்லாத ஜோடி இல்லை, பொருத்தமான ஜோடி. ரோட்ல கையை பிடிச்சிக்கிட்டு காலு சிக்கி விழுவுறவன் தள்ளி கால் நானே விழுந்துருவேன். கைக்குள்ளதான் இருக்கும். ஹல்லேலூயா. அது ஒருவர் நேசிக்கிற மனவாட்டி. ரோட்ல அப்படி கையோட பிணைஞ்சிட்டு போனா தான் மனவாட்டியா? எனக்கு தெரியல. உசுர வச்சிருக்கிற மனவாட்டின்னா அப்படித்தான். ஹல்லேலூயா. கல்யாணம் ஆன 2 மாசத்துக்கு மட்டும் பைக்கில் பின்னாடி மவுத்துல கையை பிடிச்சிட்டு வர மனவாட்டி இந்த மனவாட்டி. சாகும் போது கூட கழுத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறவங்க அந்த மனவாட்டி. யாரை? மனவாட்டி. வார்த்தையை, செய்தியை, தேவ பிரசன்னத்தை, தேவ சிந்தையை எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதெல்லாம் உங்க வீட்டுக்காரனோட உங்க மனவாளனோட ரயில்வே ஸ்டேஷன்ல போ, பஸ் ஸ்டாண்ட்ல போ, வீதியில போ, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு கூட போ, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. கல்யாண வீட்டுல உட்காந்து நீ ஆண்டவரை தெரிஞ்சுட்டே இரு. என்ன ரேடியோ அங்க போகணும்னு கத்து நீ இங்க கத்திட்டு இருக்கிற. அது விசேஷ சத்தம், இது ஒரு விசேஷித்த சத்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேரம் ஓடிவிட்டது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு டைமும் கர்த்தர் அறிந்திருக்கிற அந்த பணிவிடத்துல இவ்வளவு நேரம்லாம் எடுக்கக்கூடாதுன்னே தான் நான் வருவேன். ஹல்லேலூயா. பொறுத்திருந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க.
அல்லேலூயா. பின்பு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கேரி தாக்கான நிலவு கேரியத்துக்கு பிரிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட என்ற அர்த்தம் கொள்ளுகிற ஜீவ வார்த்தை. அது ஒரு நீர் ஊற்று. அந்த ஜீவ ஊற்றண்டையில போய் தங்கி உன்னை ஒழித்து கொண்டிருந்தா தங்கிடு. அந்த பிரசனத்திலே இரு. அந்த 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 என்விரான்மெண்ட்லயே இரு. தேவ சிந்தை விட்டு வெளியே வராத. செல்ல நோண்டினா தேவ சிந்தை விட்டு வராது. பார்ட்டி ஃப்ரெண்டு அது இதுன்னு போனா தேவ சிந்தை விட்டு வெளியே கேக்குறீங்களா சார்? கொஞ்ச நேரம் உட்காந்து என்னக்கா ஏதுக்கான்னு பக்கத்து வீட்டுக்காரி வந்தா தேவ பிரசனம் உனக்கு லேசியே லெசரே கிடையாது. நீ ஆயத்தமாகி கொண்டிருக்கிற மனவாட்டி டூ பிஸி வித் ரோல் வார்த்தையோடு ரொம்ப ரெடி ஆகிட்டே வார்ன தலை தான் மறுபடியும் ஒரு முடி கலைஞ்சிருந்தா அது தனியா எடுத்து அது அடிக்கடி உன்னுடைய அலங்காரத்தை நீ செக் பண்ணிக்கணும். உன்னுடைய நடவடிக்கை செக் பண்ணிக்கணும். உன்னுடைய பேச்சை செக் பண்ணிக்கணும். எல்லாம் ரெடியா தான் இருக்கிற மனவாட்டி. அல்லேலூயா. போலாம் வான்னு சொல்லும் போது அப்புறம் ஒருத்தரம் கண்ணாடியில் நின்று எல்லாம் சரியா. அல்லேலூயா. ஏன்னா எதுவுமே அங்க மாறிடுறான் பர்ஃபெக்டா. நாளைக்கு ரேப்சர்னா கூட இன்னைக்கு நைட்டு எல்லாம் ரெடியா அலங்காரத்தோட அல்லேலூயா. பவுடர் அடிச்சு தலை வாரி சீவிட்டு அப்புறம் தான் நான் பண்ணுறேன். அது உலகத்துல அது ஒரு ஆயத்தம். ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நம்ம எப்ப யாரு பார்த்தாலும் நம்மள. ஆனா இப்ப வார்த்தையினுடைய அலங்காரம் படுக்கும்போது நல்ல மேக்கப் போடக்கூடாது. என்ன பண்ணுறது? ஜெபம் பண்ணி ஜெபிச்சு ஆசீர்வாதம். வேலைக்கு கொடுக்குற 8 மணி நேரம், சோறாக்குற 2 மணி நேரம், வருத்து இன்னும் வேணும் ஜெபமா ஜெபம் வளரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நிமிஷத்துல பிரேயர முடி அப்படின்னா சரி. அப்படிங்கிறவங்கள்ட்ட முழங்கால் போட்டு நீ அப்படியா 3/4 மணி நேரம்லாம் ஜெபிக்க முடியாது. போயா அப்படின்ட்டு இவன் கொட்ட விட ஆரம்பிச்சிடும். ஆகினால ஜபம்னா எல்லாரும் ஒன்னஸ் வேணும். 2 பேர் சேர்ந்தா ஒன்னஸ் வேணும். ஒன்னஸோடு இருக்கிற ஒரு வார்த்தையை காட்டிலும் மேலாளது ஒன்று. மேக்கப் போடப்படும், ரெடியா படும். அப்ப 2 பேர் கொடுத்திருந்தாலும் அவர் ரொம்ப அமேன் அமேன். கொஞ்சம் வெளிச்சம் தான் வீசுதான், அதுலயே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரா, நன்றி. அல்லேலூயா. கேட்குறீங்களா சகோதர சகோதரி? யாராவது இப்படி கேட்பாங்களா? அவங்க புரிந்து கொள்வதற்காக சொல்லி கேட்குறேன். அப்பா அம்மாட்ட என்னம்மா டெய்லி ஒருவர் கூட ஆகுறீங்க? அதெல்லாம் செட் ஆகும். நான் கிழவன் ஆகிற வரைக்கும் 80 வயசு வரைக்கும் எவ்வளோ சோறு ஆகுறீங்களோ இன்னைக்கு ஆக்கி வச்சிருக்கேன். நான் டெய்லி உன்னை பார்த்துட்டு இருக்குன்னு தட்டப்படுறேன். ஆக்கி வச்சுட்டா உன் வேலை முடிஞ்சுட்டு நான் திங்கிறேன்னா என்ன பண்ணலாம்? அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது நடைமுறைக்கு ஒத்து வராது. இல்லை தேவன்கிட்ட எனக்கு இதை பெருசாக செய்ய அது செய்ய அப்படிலாம் கேட்காது. என்னுடைய தேவை சந்திக்கப்படுறதா நன்றி சொல்லி நாளைய தினத்தை குறித்து நாளைய தினம் பார்த்து கொள்ளும் என்று சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுத்ததற்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லி திருப்தியா ஆத்மாவை சரீரத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு பாருங்க. காலையில் இருந்துச்சு ஜெபத்தோட தோடு உருசும் போது இந்த லேயர் செக்யூரிட்டி எனக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. வார்த்தை செக்யூரிட்டி. அல்லேலூயா. மாந்திரிகக்காரனா இருக்கலாம். சும்மா பஸ்ல வந்த பொம்பளை முடி மேல தலைமையில இப்படி மைய தடவிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அவன் பஸ் விட்டு இறங்கி போனா அவன் பின்னாடியே இவன் போயிடுவாளாம். அதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சாங்க போறதுன்னு சொல்லாத, இந்த காலத்திலும் செய்யறாங்க. அசுத்தாவே இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. அது மாதிரி அவன் ஒரு டப்பா நிறைய முதுகுல அடாடையா தள்ளினாலும் அவன் இப்ப இறங்கி வருவான் பாரு அப்படின்ட்டு போனா அவன் தான் இறங்குவான். நம்ம எங்க இறங்கணுமோ அங்கதான் போய் இறங்கணும்.
என்னோட அந்த அடாடியா தடவை அந்த மைய வேலை செய்யலன்னு செய்யாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலே இல்லை, சொல்லி சொல்லி இல்லை, ஏவல் இல்லை, அப்படியாக மாறி கட்டு மந்திரம் கட்டி வேலை செய்யாது. ஏன்னா நீ போகும்போதே எனக்கு பாதுகாப்பு கொடுத்த அப்படியே ஆண்டவர் ரவுண்ட் பண்ணிட்டார். வீடு வர வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். அல்லேலூயா. ஆயத்தத்தோடு ஒழித்து கொண்டு பிரசன்னத்துல தங்கி பாருங்க. பிரச்சனை குடும்பம் அப்படியாக தொல்லைங்கிறவங்களை விசாரிச்சு பாருங்க. செபிக்காத போல, வார்த்தையை கேட்காத போல, படிக்காத போல, கண்டிப்பா நீ எந்த சபையில ஏறி எந்த ஆராதனையில ஏறி எப்படி காணிக்க போடு, உன்னை எப்படி பிடிக்கணும்னு பிசாசு அவனுக்கு ஏன் நீ இடம் தர? பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. அல்லேலூயா. தேவ சிந்தையோடு நீ இருந்தீன்னா போதும், நீ பாதுகாப்பாய். அல்லேலூயா. பாருங்கள், வலிகள் அதிகரிக்கும் போது when you get deep, அதாவது when you get deep in the pain, அல்லேலூயா, வலி உனக்கு அதிகமாகும் போது go deep in the prayer. சபத்துக்குள்ள கடந்த வாரம் ஒளிநாடு அவளை கேட்டான். அல்லேலூயா. உன்னுடைய சிம்டம்ஸ் எல்லாம் அறிக்கை பண்ணிட்டே இருக்காங்க. சொல்லு, நல்லதா சபையாருக்கு சொல்லு, அறிவுக்கு சொல்லு, விண்ணப்பம் கூட எல்லாம் ஜெபிப்பாங்க. அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இருக்கட்டும், வலி இருக்கட்டும். அவருடைய தழும்புகளால் குணமான, அவருடைய தழும்புகளால் குணமான, அவருடைய தழும்புகளால் குணமான. போன ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை படிச்சு காமிச்சேன். உன் காதே கேட்கிற பேர் உன் சத்தத்தை அதிகமாக சொல்லுகிறார். செய்தி நமக்கு கொடுக்கிற பிராக்டிக்கல். வலி இங்க முடிக்கிட்டே இருக்கட்டும். தழும்புகளால் சுகமான மனவாள, அவருடைய தழும்புகளால் சுகமான, அவருடைய தழும்புகளால் சுகமான, அவருடைய தழும்புகளால் சுகமான, அவருடைய தழும்புகளால் சுகமான. உனக்குள்ள ஒரு கான்சியஸ் ஒன்று இருக்குங்கிறார். ஃபெய்த் ஒன்று இருக்கு, கான்சியஸ் ஒன்று இருக்கு. ரெண்டு டச் ஆனாதான் கிரியை நடக்குங்கிறார். உன் செல்ஃப் கான்சியஸும் சப்கான்சியஸும் அவனோட அறிக்கையும் சேரும் போது விசுவாசம் அந்த தீப்பொறியா உண்டாகும். சில நேரம் தீர்க்கதரிசி தரிசனத்தை சொல்லும் போது அவங்களுக்கு ஸ்பார்க் ஆயிடும். ஜான் ரேயானுக்கு ஸ்பார்க் ஆகல, கத்துறா அப்படின்ட்டார். கத்திட்டே இருக்கிறான் வாரம் பூரா. அல்லேலூயா. சலூன் கடையில இருக்கும்போது அவன் கேட்கும் போது God healed me அப்படிங்கிற சொன்ன. நிறைய கேட்டிருக்கிறோம், பிராக்டிஸ் பண்ண கத்துறவங்க ஆசை. கேரை காட்டுறத அட்டையில போய் ஒழித்து கொண்டு கத்த உடனே போஷிப்பான். அவர்கிட்ட கேட்டு கேட்டு புசிக்காத, கொடுக்கறத புசி. ஆமென், ஆமென். கண்கள் இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களை நேர்கள் எவ்வளவு நல்ல எத்தனை ஆலோசனை, எத்தனை நடைமுறை பயிற்சி, எத்தனை எங்கள் தீர்க்கதரிசனுடைய அனுபவம், தேவத்துவத்தவர் பெற்றுக்கொண்டதின் அடிப்படையில் அவருடைய அனுபவம் அத்தனை இந்த வார்த்தையை கூட்டி வைத்து வெறுமனே நாங்கள் கேட்கிறோம். பெற்ற பாத்திரங்களாகவே விடு திரும்பாதபடி அனுபவத்தோடு வார்த்தையை நிறைவேற்றி நீரூற்றமையிலே உலகத்தை விட்டு வேறு பிரித்து தனித்து ஒழித்துக் கொண்டிருந்த அந்த இடத்துல தங்கி இருந்து நீர் கொடுப்பதை புசித்து
உங்களுடைய ஊற்றிலிருந்து குடித்து ஆண்டவரே வெறுமனை நாங்கள் இளைப்பாறை கொண்டிருக்க மாத்திரமே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். கோடான கொடி பின்பற்றும் கொடுத்த அத்தனை தேவைகளுக்கும் கோடான நல்ல சுரங்கள் நாளுக்கும் சரீரம் ஆண்டவரே நல்ல மனைவி மக்கள் நல்ல பிள்ளைகள் நல்ல குடும்பம் நல்ல சகோதர சகோதரிகள் நல்ல சபை நல்ல வார்த்தை நல்ல தீர்க்கதரிசி நல்ல வெளிப்பாடு அத்தனை எங்களுக்கு நல்லதாகவே தொடர்ந்து அந்த நல்லதோடு நாம் நடக்கிற பணப்படுத்துகிறோம். இன்றைய தினத்திலே இம்மட்டு எங்களை சுகமேலான ஆரோக்கியத்தோடு எங்கள் தேவைகளை சந்தித்து போஜனத்தை கொடுத்து நடத்தினதற்காக நன்றி. ஆத்மாவை சரீரத்தின் பாதத்தில் ஒப்புக்கொள்ளும். இந்த வருகை இருந்தால் எங்களை நினைத்து எடுத்துக்கொள்ளும். நாளை தினத்தில் நடக்கிற பலனை சத்துவத்தை கூட நீதான் எங்களுக்கு தர மற்றும் காத்தவர் முடிவு வரையந்தான் காப்பி விசுவாசத்தோடு பேசின வார்த்தைக்கு நன்றி சொல்கிறேன். அந்த அனுபவத்தை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கிற பிராக்டிஸ் எங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற கேள்வி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமது ஒரு